World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நாங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு டைட்டில், ஜோதிடத்தில் சக்கரங்களின் இயக்கம். இந்த ஒரு தலைப்பில் ஜோதிட ஜாம்பவான் டி.கே. ராஜேந்திரன் ஐயா அவர்களை பேசுமாறு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் என் பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். எவ்வேளை மறந்தாலும் குருவேளை மறைவேன், எவ்வேளை மறந்தாலும் குருவேளை மறைவேன், எவ்வேளை மறந்தாலும் குருவேளை மறைவேன். குருவே திருவடி சரணம், குருவே திருவடி சரணம், குருவே திருவடி சரணம். சரி, இப்போ எனக்கு ஐயா கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு, அதுக்கு முன்னாடி ஐயாவை பற்றி நம்ம அங்கே பேசணும். 56வது கருத்தரங்கள் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்னதாக அந்த சமநிலை இல்லாமல் சக்கரங்கள் இருக்குதுங்கிறத நான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சேன். ஒருத்தருடைய ஜாதத்தை பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன், இவங்களுக்கு இந்த சக்கரம் வேலை செய்யாதனால இது சம்மந்தமான பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அதுக்கான கோயில்கள் நிறையா இருக்குது, வடநாட்டிலையும் இருக்குது, தமிழகத்திலையும் இருக்குது, அதே மாதிரி கேரளாவிலையும் இருக்குது. எல்லா இடங்களையும் அதுக்கான கோயில் இருக்குது. அதை நான் கோயிலுங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். இப்போ அந்த சக்கரங்கள் 7 சக்கரம். இதை எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் அதை பற்றி பெருசாக சில வடநாட்டிலெல்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த சக்கராக்களை வச்சு தான் எல்லாத்துக்கும் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக பலன் சொல்கிறாங்க. நம்ம போனோடனே அவங்க அந்த சாதத்தை கொடுத்தோம்னாவே அவங்க என்ன சக்கரை இயங்கலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இதுவரைக்கும் என்னுடைய செவி வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த சக்கராவை பற்றி ஏதாவது ஜோதிடர்கள் பேசிக்கிறாங்கன்னா ஒரு சிலர் பேசிக்கிறாங்க. அதிகமாக இதை பற்றி பெரிய அளவுக்கு ஆய்வுக்கு உட்படுத்துறீங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாவே 7 சக்கரம் அப்படின்னா, ஒன்று மூலாதாரம், அதுக்கு அடுத்தபடி சுவாதிஷ்டானம், அதுக்கு அடுத்தபடி மணிப்பூரகம், அதற்கு அடுத்தபடி அநாதகம், அதுக்கு அடுத்தபடி விசுத்தி, அதுக்கு அடுத்தபடி ஆஞ்சனா, அதுக்கு அடுத்தபடி சரஸ்வரம். இப்படி 7 சக்கரம் இருக்குது. இந்த 7 சக்கரம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு 9 துவாரங்கள் இருக்குது. 9 துவாரங்கள், 9 நவக்கிரகங்களும் இருக்குது. மனிதன் உடலில் 9 துவாரங்கள். இதில் நவத்துவாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 9 துவாரம். அது நவம்னா 9ன்னு பொருள். எல்லாமே சமஸ்கிருத வார்த்தையில் வரனால 9 துவாரங்கள் நம்மளுக்கு இருக்குது. அப்போது இந்த 9 துவாரங்களில் 5 அதாவது 7 துவாரம் தலையில் மட்டும் இருக்குது. மற்ற 2 துவாரம் மட்டும்தான் கீழே இருக்குது. மற்ற 7 துவாரங்கள் இந்த ராகு கேதுகள்ங்கிறது கீழே இருக்கக்கூடிய துவாரங்களுக்கு சொந்தமானது. மற்ற அத்தனை கிரகங்களுடைய துவாரம் நம்ம கழுத்தோடு நின்று போயிடுது. அப்போ காது 2, மூக்கு 2, வாய், கண்ணு 2, இப்படி பார்க்கும்போது 7 துவாரங்கள் நம்ம தலையிலேயே இருக்குது. அப்போ இந்த 7 துவாரங்களுமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. இதன் வழியாக தான் நவக்கிரகங்கள் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்குது. இது நவக்கிரகங்கள் எங்கே போய் கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக இந்த சக்கரங்களை சமநிலை இல்லாமல் செய்யுது. இந்த 7 சக்கராவை சமநிலை இல்லாமல் நவக்கிரகங்கள் செய்யுது. அதை போய் செயல்படுறதுக்கு இல்லாமல் நம்ம கர்ம வினை காரணமாக, நம்முடைய முன்ஜென்மத்தின் கர்மாவின் காரணமாக அந்த சக்கரங்களை இயல்பாக செயல்படாமல் தாறுமாறாக ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் செயல்படுங்கிறதுல சித்தர்களுடைய கருத்து. அது உண்மை. இப்போ இதை நான் நிறைய ஆய்வுகள் பண்ணி என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தை கொடுத்தாவே என்னால் இவங்களுக்கு இந்த சக்கரம் சமநிலை இல்லாமல் இருக்குது, இதை நீங்கள் சரிப்படுத்தினாவே போதும், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இந்த சக்கரங்களை பற்றி ஒரு சின்ன நான் அறிந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில், இந்த மேடையின் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை நீங்கள் குறித்து வச்சுங்க. இதில் முக்கியமான தகவல் இல்லை, நீங்கள் மறுபடியும் கூட நீங்கள் வீடியோ போட்டு கூட பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி பதிவு பண்ணக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால குறிக்க முடியலையே குறிச்சிக்கலாம். இல்லை அதைங்க அந்த வீடியோவை மீண்டும் நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மூலாதார சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் எங்கே நம்ம உடம்புல அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசன வாய்க்கும்
பிறப்புறுப்புக்கும் சென்ட்ரல் இருக்கிற பகுதியில் இந்த சக்கரை இயங்கி இருக்குது. இந்த சக்கரை வந்து மனித வாழ்வில் என்ன பயனை தருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சக்கரை யாருக்கு சரியாக இயங்கலையோ, இந்த சக்கரை வந்து யாருக்கு சரியாக இயங்காமல் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண சம்பந்தமான தொந்தரவு வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தமான பிரச்சனையும் வரும். இந்த 2 பிரச்சனையும் வரும். அண்ணன் தம்பிகளோட நிறையா கருத்து வேறுபாடு தரும். இந்த 3 பிரச்சனை இது நிரந்தரமாகவே இருக்குது. இந்த சக்கரை வந்து எப்போ நமக்கு சமநிலையை இயங்குதோ அது வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த மூலாச்சக்கர அமைவிடங்கிறது, மூலாதார சக்கர அமைவிடங்கிறது பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு சின்ன மைப்புள்ளியாக இருக்கும். இந்த சக்கரை வந்து மனித இது வேர் சக்கரான்னு பேர். இந்த சக்கரை எல்லா மனிதருக்கு ஒரு மரம் வளரணும்னா வேர் எப்படி ஒரு மரத்துக்கு எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு அந்த மரம் வந்து ஆக்டிவிட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த சக்கரை இயங்கோடு எல்லா மனிதருக்குமே இயங்கோடு. இந்த சக்கரை இயங்குறது வந்து இயங்குனா மட்டும்தான் இவர்களுக்கு வந்து மற்ற எல்லா சக்கரங்களுக்கும் இயக்கிறதுக்கான ஒரு அனுகூலம் கிடைக்கும். அப்போ இந்த சக்கரை என்ன சொல்லுதுன்னா, எலும்பின் வால் பகுதின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். எலும்பின் வால் பகுதி அப்படின்னா, எலும்பினுடைய வால் பகுதின்னு சொன்னீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கு இடைப்பட்ட இதனுடைய நிறம் இருக்குது. ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒரு நிறம் இருக்குது. இந்த சக்கரை வந்து சிவப்பு நிறத்தில் இருக்குது. சிவப்புன்னு சொல்கிறாங்க. சிவப்பு கலரில் நம்முடைய ரத்தத்தினுடைய நிறத்தில் இருக்குது. இதனுடைய தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சொல்லுது, மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சக்கரை எல்லாத்துக்கும் நல்ல முறையில் இயங்குனா இவங்களுக்கு பூமி, வீடு, வாசல், வண்டி, வாகனம் இதெல்லாமே தானாக கிடைக்கும். இது வந்து இந்த சக்கரை இயங்கும் போது. இந்த சக்கரை இயங்காத போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள உடல் பாகங்களில் கால் வலி வரும். கால் வலி அதிகமாக இருக்குது. பாதங்கள், பெருங்குடல், முதுகெலும்பு, சுரப்பிகள், நம்ம உடம்புல என்னென்ன சுரப்பி இருக்கோ சுரப்பிகள் சம்மந்தமான பிரச்சனையை அது தருங்கிறது அதிகம். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த சக்கரை நமக்கு சரியாக சமநிலையில் இயங்கலைன்னு நம்ம அறிஞ்சிக்கலாம். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா, இந்த சக்கரை வந்து சரியாக இயங்காதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பாங்க. எல்லாரும் ஒரு பயம், ஒரு மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. என் வாழ்க்கை எப்படி போய் முடியும், என்ன பண்ணுவேன், நான் குழந்தைகளை வச்சுட்டு எப்படி இதை காப்பாற்றுவேன், எனக்கு ஒன்றும் வசதி இல்லையே, எனக்கு எதுவுமே சக்ஸஸாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மூலாதார சக்கரை இயங்காதீங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியான மனநிலையில் இல்லாமல் ஒரு பதட்டமான ஒரு நிலையிலேயே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் திடீர்னு ஒரு பதட்ட நிலையை உருவாக்கிடுவாங்க. ஒரு நிமிஷம், இது திருப்பூர் தானே போகிறீங்க, போல இருக்கு, நான் போகிறேன், கூட்டிகிட்டு போயிருக்கேன். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்ட நிலை, ஒரு நிலையில்லாத தன்மை இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இந்த மூலாதார சக்கரை இயங்காதீங்க. இந்த மூலாதார சக்கரை இயங்கும் போது இவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து அருமையான தீர்வு கிடைக்குங்கிறத மாற்று கருத்துல. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சக்கரை எங்கே இருக்குது அப்படின்னா தொப்புளுக்கு கீழே 3 இன்ச், அதாவது நம்ம கையில் வந்து 3 விரக்கடை வச்சிங்கன்னா தொப்புள்லேருந்து கீழே இருக்குது. இந்த சக்கரை வந்து மிக ஒரு அற்புதமான சக்கரம். இந்த சக்கரை இயங்காதை வந்து சமநிலை இல்லாத, இயங்காமல் சொல்லக்கூடாது, ஒரு சமமாக இயங்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான சக்கரம். இந்த சக்கரை யார் எந்த பெண்ணுக்கு இயங்காமல் இருக்கோ அந்த பெண்ணுக்கு தான் குழந்தை பாக்கியமான விஷயங்கள் ரொம்ப சிரமமாக இருக்கும், குழந்தை கிடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சக்கரை வந்து சரியாக அமையலின்னு வச்சுக்கலாம், அதாவது இயங்கலை அப்படின்னு வச்சுக்கலாம், இது பெண்களுக்கு வந்து மாதாவிடாய் கோளாறு வரும். கண்டிஷனாக இவங்களுக்கெல்லாம் மாதாவிடாய் கோளாறு வரும், குழந்தை கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகளாக இவங்களுக்கு ஈஸியாக வந்துடுதுன்னு அர்த்தம். இந்த பிரச்சனை இருந்தாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அந்த சக்கரம் சரியான இயக்கத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துடலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மன அமைதி இல்லாமல் இருப்பாங்க. மனம் வந்து என்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. மனம் வந்து அவங்களுக்கு ஒரு நிலை இல்லாமல் இருக்குது. தண்ணி எப்படி அலையுதோ அந்த மாதிரி ஒரு ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க. ரொம்ப நேர்மை. இந்த உலகத்தில் அப்படி யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும். நேர்மை அப்படிங்கிறது இன்னொருத்தர் குறை சொல்கிறது, புரளி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்களுக்கு ஒரு துளியோட விருப்பம் இருக்காது. இன்னொருத்தர் நியாயத்தை பேசுறது
இவங்க பிடிக்காதையெல்லாம் இருப்பாங்க, ரொம்ப சுருக்கி சுருக்கி போய் படுத்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சால் பக்காவாக செய்வாங்க, போட்டால் அது அப்படியே கிடக்கும். இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை வந்து தொப்புள், நம்ம தொப்புள் இப்படி சந்தில் விரல் உள்ள விட்டுட்டு அதில் இப்படி இந்த விரலை வச்சிங்கன்னா சரி, இந்த கேப்பில் இருக்கிறது தான் அந்த சுவாதிஷ்டான சக்கரம்னு பேர். இந்த சக்கரம் வந்து நிறம் என்ன சொல்கிறாங்கன்னா சித்தர்கள், இதெல்லாம் கண்ணுலலாம் பார்க்க முடியாது, சக்கரம் இருக்குதா வண்டி சக்கரமாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது. அப்படி சித்தர்கள் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்க உருவம் கொடுத்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து தவ வலிமையினால் இந்த மாதிரி தான் அந்த சக்கரங்கள் இருக்குது, அதுக்கு இத்தனை இதழ் இருக்குதுனால நிறையா இருக்குது, அதுக்கு நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க. நம்ம அதை ஷார்ட்டாக சொல்கிறக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் நிறத்தில் இருக்கிறாங்க, ஆரஞ்சு பழம் இருக்குங்களா அந்த கலர் நிறத்தில் இருக்குது. அதனுடைய தனிமம் அப்படின்னு இருக்குது. ஒன்று அதுக்கு முன்னாடி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுன்னு சொன்னோம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிமம் வந்து நீர். அப்போ அந்த இடத்துல நீர் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீர் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வரும். அப்போ நீரெல்லாம் எங்கே இருக்குது, தனிமம் நீர் எங்கெங்கே இருக்குதுன்னா கண்ணீர் பை, இறைப்பை, பித்தப்பை, சிறுநீர் பை, மலப்பை, கருப்பப்பை, இந்த மாதிரி பை நீர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அவங்களுக்கு அந்த சக்கரை சமதநிலை அடையலைன்னா இந்த தொந்தரவு வரக்கூடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சிறுநீரங்கள் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறது, சிறுநீர் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறது, சிறுநீர் சம்மந்தமான தொந்தரவு, சிறுநீர் வந்தால் கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகளாக அவங்களுக்கு வரும். அது வயதான காலத்தில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் பார்த்துக்கிறேன், இந்த சுவாதிஷ்டானம் வேலை செய்யாத பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. என்ன காரணம், எந்த நேரத்தில் இவங்களுக்கு யூரின் வருதுன்னே சொல்ல முடியாது, யூரின் வந்துட்டால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் மேக்சிமம் அவங்க ரயில் பயணத்தை தான் மேற்கொள்கிறாங்க. என்னை கேட்டால் ரயில் தான் வருவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏனுங்க நீங்கள் ரயிலில் வரீங்க, பஸ் நிறையா இருக்குது போயிடலாம்ல அப்படின்னா, இல்லைங்க எனக்கு அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியது வரும், அப்படி வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகுது, அதனால் ட்ரெயின் பயணம் தான் எனக்கு சௌக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு யூரினை கட்டுப்படுத்த முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பும் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது புலன் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இப்போ நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்க, சுவை நாக்கு சொல்லி அந்த மனசு சந்தோஷப்படுது. அது மாதிரி உடல் ரீதியான ஒரு இன்பத்தை அடையிறதுக்கு இந்த சக்கரங்கள் மிக சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம உடல் ரீதியான இன்பங்களை அடைய முடியும். ஏன்னா உடல் ரீதியான இன்பத்தை அடைய முடியாது, அதாவது புலன் இன்பம்னு சொல்கிறாங்க சித்தர்கள். புலன் இன்பம் அப்படின்னா வெளியே சொல்ல முடியாத இன்பங்கள். சாப்பிட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி சில உடல் ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை வந்து இவங்களுக்கு அடையிறதுக்கு ரொம்ப சிரமத்தை தரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் வந்து அதாவது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா மகிழ்ச்சியாக இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சக்கரை யாருக்கு சரியாக இயங்காமல் இருக்கிறாங்களோ அவங்க மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறாங்கிறத நாம் உணரலாம். இதனுடைய நிறம் வந்து ஆரஞ்சு கலரு, இதனுடைய தனிமம் வந்து நீர். இந்த சக்கரை ஆக்டிவேஷன் ஆகும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு உடல் ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம். அதாவது மெயினாக கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடி வந்துங்கன்னா மணிப்பூரா சக்கரம், இது வந்து தொப்புள் குழியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் தொப்புள் குழி சுற்றி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பலரும் ஒரு 2-3 விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த மணிப்பூர சக்கரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான சக்கரம். இந்த சக்கரை இயங்காதிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பொறாமை கொண்டைகளாக இருப்பாங்க, ஏகப்பட்ட பொறாமை பிடிச்சிகளாக இருப்பாங்க. இந்த சக்கரை இயங்காதிகள் வந்து உண்மையிலேயே மனசுக்குள்ளே பொறாமை இருந்துகிட்டே இருக்குது, பணத்துக்கு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது, குழந்தைகள் சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது இவங்களுக்கு வாழ்நாளில், இது இல்லாமல் போகாது. இந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உடலில் குறிக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா இறைப்பையை தான் இந்த சக்கரை குறிக்குது. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கணையத்தையும் குறிக்குது, கணையம். அதே மாதிரி கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரலையும் குறிக்குது. அதே மாதிரி செரிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியும் குறிக்குது. இப்போ இந்த சக்கரை இயங்காதிகளுக்கு கல்லீரல் பிரச்சனையோ அல்லது கணைய பிரச்சனையோ அல்லது செரிமான பிரச்சனையோ வந்தே தீரும், இதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த சக்கரத்தை நம்ம இயக்கம் வச்சுக்கிட்டே இருக்கணும், இயக்காமல் விடும்போது தான் இந்த பிரச்சனை வரும். இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம், இதனுடைய தனிமம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நெருப்பு. அப்போ சூடாக இருக்குதுன்னு அர்த்தம், சூடான ஒரு சக்கரான்னு பேர். அப்போ இந்த சக்கரத்தை வந்து பெருசாக வந்து இவங்களாம் சுயமரியாதையை ரொம்ப பார்ப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனால்
அவங்களுக்கு தான் முதல்ல மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. மத்தியிலுக்கெல்லாம் அடுத்தது தான் முதல்ல மரியாதை எதிர்பார்ப்பாங்க. மரியாதை எந்த இடத்துல கிடைக்கலையோ அந்த இடத்துல எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் நிற்க மாட்டாங்க, உடனே கிளம்பி வந்துடுவாங்க. இந்த சுயமரியாதையும் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இவங்க வந்தீங்கன்னா தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குது, செயல் புரியும் திறனும் அதிகமாக இருக்குது. ஒரு விஷயத்தை செஞ்சே தீர்வேன் அப்படின்னு ஒருத்தர் வெறி கொண்டு தெரியுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த சக்கரம் நல்லா இயங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தேக்க நிலையில் இருந்தால் மனம் சோர்ந்த மாதிரியும் அல்லது சந்தேகம் அதாவது ஒரு புத்துணர்வு இல்லாமல் இருப்பாங்க. இந்த சக்கரை இயங்காமல் இருக்கிறீங்க. இந்த சக்கரம் இயங்கிறது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். பொதுவாக கணையம், கல்லீரல், செரிமான அமைப்புகளை பாதிக்காமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த சக்கரை சமநிலையில் இயங்கும் போது உங்கள் பொருளாதாரத்தில் மேல்நிலை நீக்கி போயிட்டே இருப்பீங்கிறதுல மாற்று கருத்தில். இந்த சக்கரங்கள் இயங்கலைன்னா என்ன பண்ணலாங்கிறது வழிபாடெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இதய சக்கரான்னு பேர். நம்முடைய நெஞ்சு குழியில் இந்த சக்கரா இருக்கிறதாக சொல்கிறாங்க சித்தர்கள். இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு இல்லை, இருக்குது. இந்த சக்கரா பார்த்திங்கன்னா அன்பு சக்கரான்னு பேர். இந்த சக்கரா இயங்காதே யாருடைய அன்பையும் பெற முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் மேலே யார் அன்பு வச்சுக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாது. நிறைய அன்பு வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த அன்பை இவர் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா நிறம் பச்சை நிறம். இதனுடைய தனிமம் பார்த்திங்கன்னா காற்றும். இது காற்றில் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுது. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேசினாங்கன்னு வச்சுங்களா, அன்பாக பேசுகிறாங்க, அரவணைப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு அரவணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் வேலை செய்யாது. எப்போ பார்த்தாலும் மற்ற மேலே எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. அவங்க மேலே யார் அன்பு வச்சுக்கிறாங்க, யார் பாசம் வச்சுக்கிறாங்கன்னு கூட தெரியாது. எல்லாத்தையும் பாசம் வச்சு கூடயும் சண்டை போடுவாங்க, பாசம் இல்லாதையும் கூடயும் சண்டை போடுவாங்க. இது அன்பு சக்கரான்னு பேரும். இந்த சக்கரை எல்லா மனிதருக்கும் எல்லா பெண்களுக்கும் இயங்கணும். ஏன்னா ஒரு அன்பு தான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு உறுதுணையாக இருக்குது, ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது. இந்த சக்கரை பார்த்தீங்கன்னா சரியாக சமநிலையில் இயங்காததுக்கு பார்த்தீங்கன்னா இதயம், நுரையீரல், இது இந்த சக்கரை இயங்காததுக்கு பார்த்தீங்கன்னா அன்புக்கு இயங்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன தான் பாடுபட்டே இருக்கிறேன், என்னை ஒருத்தருமே மதிக்கிறதில்ல, என்னை கவனிக்கிறதில்ல, கவனித்தா கூட அதை உணரக்கூடிய தன்மை அவங்க இல்லாத இருப்பாங்க. இந்த சக்கரை கண்டிஷனாக எல்லாத்துக்குமே இயங்கணும். அதில் குறிப்பாக பெண்களுக்கு இந்த சக்கரை நல்லா இயங்கணும். இயங்கினா தான் மாமியாருடைய அன்பை பெற முடியும், கணவருடைய அன்பை பெற முடியும், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்த அன்பையும் பெற முடியும். அது மட்டும் இல்லை, மற்றவருடைய அன்பையும் பெற முடியும். இந்த அன்புக்காக இயங்கி கொண்டே இருப்பாங்க. இந்த சக்கரை இயங்காதையா, நான் யார் மேலே பாசம் வச்சாலும் அவ என் மேலே பாசம் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. அவர் அந்த பாசத்தை உணர தெரியாதவர்களாக இருக்காங்க. இல்லைன்னா அதே மாதிரி இவங்க அன்பை வெளிப்படுத்த தெரியாத நபர்களாக இருக்காங்க. முரட்டுத்தனமாக நடந்துக்குவாங்க. பாசமாக தான் சொல்லுவாங்க. அதை சொல்லக்கூடிய வார்த்தையை ரொம்ப கடுமையாக உபயோகித்து அவங்க அந்த அன்பை பெற முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. ஏன்னா அவர் நல்ல மனிதராக தான் இருப்பாங்க, ஆனால் அந்த அன்பு கிடைக்காம இயங்கக்கூடியங்க. இந்த பார்த்திங்கன்னா இது இதய சம்மந்தமான, ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை, லஞ்ச் சுவாசிக்கிற சம்மந்தமான பிரச்சனையும் இவங்களுக்கு தருதுங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேமஸ் அப்படின்னா ஒருத்தர் பளிச்சுன்னு இருப்பாங்க. முகமெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். இந்த சக்கரம் வேலை செய்யாதையா தேஜஸ் இல்லாமல் இருப்பாங்க, பொலிவு இல்லாமல் இருப்பாங்க. முகத்தை பார்த்தோன்னே, ஆளை பார்த்தோன்னே சோகமாக இருக்கிறேன், என்ன அவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தனை பார்த்தோன்னே கேட்பாங்க, ஏன்னா நீ ஒரு மாதிரியாக இருக்கிறியா அப்படிம்பாங்க. அந்த தேஜஸ் இருக்காது, வருத்தம் வந்துட்டான். இந்த அன்பு கிடைக்காதனால அவங்களுக்கு ஒரு தேஜஸ் இல்லாத முகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்க மாட்டாங்க, ஒரு சுமாரான ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. பார்க்கும்போது ஏன்டா ஒரு சோகமாக இருக்கிற அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்க வேண்டிய வரும். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா சக்கரம், தொண்டையில் இருக்கக்கூடிய சக்கரம். இந்த சக்கரம் பேர் விசுத்தின்னு பேர், விசுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டு தங்கிய இடம், சிவபெருமான் விஷத்தை குடித்து தங்கின இடம் தான் இது. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் விஷம் இருக்குது, உள்ளேயே விஷம் இருக்குது. அதாவது சொல்கிறாங்க, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தொண்டைக்கு கீழே போய்ட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, தொண்டைக்கு முன்னாடி இருந்தால் கக்கி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். அதுதான் இதுக்கு கீழே போய்ட்டு அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்குள்ளே இருக்கிறதா இந்த சக்கரை விசுத்தி சக்கரான்னு பேர்.
இந்த சக்கரை வந்து இயங்கலைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரை இயங்காதி வந்து தொழிலில் சிறப்படைய முடியாது. நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு பார்த்துருக்கேன். இந்த சக்கரை இயங்காதையும் தொழிலில் ஜெயிக்கவே முடியாது. ஒரு ரெக்கார்டு கூட நான் அன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் சொன்னார், பக்கத்தால் எக்கச்சக்கமான பேர் ஜோசியம் பார்க்க வர்றாங்க, எங்கிட்ட ஒருத்தருமே வரமாட்டேங்கிறார். அதுக்கு காரணம் வந்து இந்த என்ன திறமை இருந்தாலும் சரி, இந்த தொண்டை சக்கரை அதாவது விசுத்தி சக்கரை இயங்கலைன்னா அவங்க தொழிலில் ஜெயிக்கவே முடியாது. என்ன திறமை இருந்தாலும் சரி ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்த அமுத்திட்டீங்கன்னா பேச முடியாது, இந்த இடத்த அமுத்திட்டீங்கன்னா பேசவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய விஷயம் வெளியே பரவாது, உங்கள் விஷயம் வெளியில் போகாது. இப்போ இவர் ஜோசியராக இருக்கார், அண்ணன் ஜோசியராக இருக்கலாம், இல்லை அந்த அண்ணன் ஜோசியராக இருக்கலாம். இவங்களுடைய போய் 4 பேர் சொல்லணும். நாமளே போய் நான் நல்லா ஜோசியர் நல்லா பார்ப்பேன்னு சொன்னால் அது எடுக்கூடாது. பார்த்துட்டு போகிறேன் சொல்லணும். அவர்கிட்ட போப்பான், உனக்கு ஒரு வழிகாட்டுவார், நீ போ, உனக்கு நல்லா பார்த்து உன் பிரச்சனை என்னமோ அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவார், நீ போ, கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த தொண்டை விசுத்தி சக்கரை வேலை செய்யாதவர்களுக்கு தொழில் சம்பந்தமான தொடர்புகள் கிடைக்காது. இங்கே ஒரு அருமையாக தான் ஜோசியம் பார்ப்பார், அதை போய் அடுத்துக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, அடுத்துக்கிட்ட மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அதனால் அந்த சக்கரை வேலை செய்யாதையும் வந்து தொழிலில் வெற்றி பெற முடியாது. என்ன திறமை இருந்தாலும் சரி வெற்றி பெற முடியாதுங்கிறதெல்லாம் மாற்று கருத்தில். ஏன்னா இது அன்பை செலுத்தக்கூடிய சக்கரை, அன்பை செலுத்தி வெற்றி பெற முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி பெறக்கான தொடர்புகளே கிடைக்காது. இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்த்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும், அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும், அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு சங்கிலி மாதிரி நமக்கு கஸ்டமர் கிடச்சிட்டே இருப்பாங்க. இவர் பார்த்துட்டு போய் இவர் மட்டும் தெரிஞ்சுட்டு அடுத்துக்கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ இவருடைய விஷயம் வெளியே போகாமையே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க தொழிலில் ஜெயிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இந்த சக்கரை வந்து சரியான சமநிலையில் இயங்காத போது கழுத்து வலி, தோள்பட்டை வலி, அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனைகள்லாம் வரும். உடம்பு ஊடுதுனாவே இந்த சக்கரை வந்து சரியாக இயங்கலின்னு அர்த்தம். இந்த தைராய்டு பிரச்சனைக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சக்கரை. அப்போ இந்த சக்கராவை நம்ம வந்து முழுமையாக இயக்க வைக்கணும். அதுக்கான யோகா இருக்குது, அதுக்கான பயிற்சி இருக்குது, அதுக்கான கோயில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடி வரக்கூடிய சக்கரை வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அப்படிம்பாங்க, அதாவது நெற்றி புருவத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய சக்கரம். இந்த சக்கராவினுடைய செயல்பாடு என்னென்னா, சிவபெருமானினுடைய நெற்றிக்கன்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய நெற்றிக்கண் அப்படின்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தரை பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்களாக நான் பார்த்துருக்குறேன். அவங்க கூட நான் சில மணி நேரங்களில் உரையாடிட்டு இருந்துக்கிறேன். அவங்களாம் 2 வார்த்தையில் பேசுகிறாங்க, ரொம்ப அதிகமாக பேசுகிறதில்ல. ஒருத்தர் வந்திருந்தார், வேலைக்கு ஒரு பையன் வந்திருக்கான், அவரும் நான் பேசிகிட்டு இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவனை வந்து நேராக கூட பார்க்கல, ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அந்த பையன் வந்து உட்கார்றான், ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அடுத்த நிமிஷம் அங்கே செக்யூரிட்டியாக இருக்கிறவர் வந்து சொல்கிறாரு, அவங்கள பார்க்க வந்துக்கிறாங்க வேலை விஷயமா அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜன்னல் எட்டி பார்த்தாரு. பார்த்தோன்னே சரி அந்த வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் உள்ளேயே கூப்பிடல, அவர் ஆஃபீஸ் ரூம்குள்ளேயே கூப்பிடாமையே அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, வேலை இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவர் சாட்டி கொடுறாரு. பேச கிடையாது, அவர்கிட்டேருந்து எதுவுமே அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல, அவர் பேர் என்ன ஏதுன்னு கூட கேட்கல. உடனே சொல்லிட்டாரு, அவர் அனுப்பி விட்றப்பா அப்படின்ட்டாரு. அப்போ அவர் அனுப்பிவிட்ட பிறகு நான் அவர்கிட்ட கேட்குறேன், அவர்கிட்ட பேசக்கூட கிடைக்காது, அவருடைய கல்வி தகுதியோ மற்ற எதுவுமே விசாரிக்கலையே அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, என்னமோ அவனை பார்த்தோன்னே எனக்கு அவன் நமக்கு செட் ஆக மாட்டேங்கிறான்னு தோணுது. அவனை பார்த்தோன்னே எனக்கு அவனை பிடிக்கல, அவன் உட்காந்துருக்கிற முறையும் எனக்கு பிடிக்கல, அதனால் அவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான்னு ஒரே செகண்டில் சொல்லிட்டார். அவன் ஆகாது அப்படின்ட்டார். அவருக்கு இந்த சக்கரை வேலை செஞ்சுருக்கு. அதனால தான் ஒரு செகண்டில் தீர்மானிப்பாங்க. ஒரு சிலர் பணத்தை கொடுத்து போட்டு ஏமாந்துட்டேன், இப்படி மோசடிக்காரராக இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த சக்கரை வேலை செய்யாமல் இருக்கிறது தான் ஒருத்தர்கிட்ட ஏமாந்துறது, இல்லை ஏதோ ஒரு வழியில் இழந்துறது, இதெல்லாம் வந்து இந்த சக்கரை வேலை செய்ய. இது குறிப்பாக வந்து பெண்களுக்கு இந்த சக்கரை வேலை செய்யணும். இந்த சக்கரை வேலை செய்யாத பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டவனை நல்லவன்னு தேர்ந்தெடுத்து வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறாங்க. நான் நிறைய அனுபவத்தில் பார்த்தேன். ஒரு நல்லவனை யார் கெட்டவனை யாருன்னு ஸ்கேன் பண்ண தெரியாது, டப்பார்னு முடிவு எடுத்து
எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு அது சாடிக்கேற்ற மூடி இல்லை அப்படின்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி இந்த இந்த சக்கரை வேலை செய்யாதையா பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவனாத்திற்கு ஏதோ ஒரு நபர்கிட்ட ஏமாறக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. எனக்கு தெரிஞ்சு காதல் திருமணம் பண்ண எக்கச்சக்கமான ஜாதகங்களை நான் ஆய்வு பண்ணேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சக்கரை வேலை செய்யுங்கிறது என்னுடைய கணிப்பும்படி தெரிஞ்சது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சக்கரை பெண்களுக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கு கண்டிஷனாக இந்த சக்கரை வேலை செய்யணும். இது வேலை செய்யாதையா தொழிலை சரியான நிர்வாகத்தில் நடத்த முடியாது. ஏன்னா நல்லவனாரு கெட்டவனாருன்னு தெரியாமையே நம்ம அவங்கள தேர்ந்தெடுத்து அதன் மூலம் நாம் தோல்வி சந்திக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய சக்கரம் பார்த்திங்கன்னா சரஸ்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரத்தை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அது பிரபஞ்சத்துக்கும் நம் முன்னோர்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்புள்ள இடம். இந்த சக்கரா கடவுளை நாம் நேராக பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம இறந்து போன முன்னோர்களை நம்ம நேராக பார்க்க முடியாது. இந்த சக்கரா தெய்வீக உணர்வுன்னு பேர். இந்த சக்கரா எவ்வளவு யாருக்கு அதிகமாக இயங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சூப்பராக இயங்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல தொட்டு பார்த்திங்கன்னா துடிச்சிட்டே இருக்கும் உச்சாந்தலையில். அந்த ஒரு 5 வருஷம் வரைக்கும் 4 வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த இடம் கெட்டியாகும். அது வரைக்கும் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இறைவன் பொறுப்பில் தான் இருக்கும். அந்த பாருங்கள், சின்ன குழந்தையாக இருக்கிற குழந்தைய பாருங்கள், 6 கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம்னு சொல்லுவாங்க. 6 கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பெரியவனு சொல்லுவாங்க, சரஸ்ராம்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரா அது ஒவ்வொரு சக்கராவுக்கு 2-3 பேர் இருக்குது. எல்லா சக்கராவுக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சக்கரா வேலை செய்யாத குழந்தைகளை யார் வேணாலும் வச்சுக்கிறோம்பாங்க. இந்த சக்கரா வேலை செஞ்சிச்சுனாவே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பீங்க குழந்தைய. இந்த சக்கரை எப்போ வேலை செய்தால் அப்போ கையை உதறி விட்டுரும். அது தானாகவே முடிவெடுக்கிற ஒரு நிலைக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். அதான் உச்சி காஞ்சிருச்சுனாவே அந்த குழந்தை கடவுளுடைய துண்டிப்பை துண்டிச்சிடும். அப்போ யாரையுடைய உதவி எதிர்பார்க்காது, யாரையும் நம்பாது. அதாவது மனித தன்மைக்கு அது போயிடும். சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்றா கருதிட்டு இருக்கு அந்த குழந்தை. இந்த சக்கரா பிளாக் ஆன அடுத்த செகண்டு எல்லாத்தையும் யாராவது போய் எடுத்தாங்கன்னா வராது, யாரையும் நம்பாது. இந்த மாதிரி அதுக்கு ஒரு குணாதிசயங்கள் மாறிடும் இந்த சக்கராக்கள். சரி, இப்போது இந்த சக்கராக்களை எப்படி நம்ம இயங்க வைக்கிறது, அதே மாதிரி அந்த சக்கராக்களை எப்படி நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த சக்கரா ஒரு இதை ஜாதகத்தை பார்த்து தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். சும்மா சாதாரணமாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இங்கே யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஜாதகத்தை பார்த்து இந்த சக்கரா யாருக்கு என்ன சக்கரை, வேறு யாராவது ஜாதகம் வச்சுருந்தீங்கன்னா கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன சக்கரை எங்களையும் நான் சொல்கிறேன், கொடுங்க, யார் வேணால் கொடுங்க. நவக்கிரகம் என்ன இருக்குங்க, எல்லாமே இருக்குங்களா? ஓகே, சரி. இப்போ இவர் யார் சண்முகங்களா? யார் நீங்களா? நீங்கள் தானா? சரி. இப்போ இவருக்கு ஜோதிட ரீதியாக இவருக்கு என்ன சக்கரா சமநிலை இல்லாமல் இருக்குது, ஒரு நிலை இல்லாத தன்மையில் இயங்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இவருடைய என்ன சக்கரை இயங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பேனா கொடுங்க, ஒரு 2 நிமிஷம். ஐயா இருக்கு. ஓகே, நன்றிங்க, நன்றி. இப்போ இவருக்கு ஐயாவுக்கு என்ன சக்கரை சண்முகம் அப்படிங்கிற ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அவருடைய டேட்டா பற்றியும் சொல்கிறேன். 16/4/1967 கரெக்டுங்களா ஐயா? கரெக்ட். அதே மாதிரி 7/22 PM பிறந்திருக்காரு. இவருடைய பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போட்டிருக்காரு. எஸ், திண்டுக்கல் தானே? திண்டுக்கல்லில் அவர் பிறந்திருக்காரு. இப்போ இவருக்கு என்ன சக்கரா ஏடாகலை, சமநிலையில் அடையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா விசுத்திங்கிற சக்கரை இயங்கலை. விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை சக்கரை இயங்காமல் இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், தொண்டை சக்கரை இயங்காதவர்களுக்கு என்னங்க
அதான் கரெக்ட். இவருக்கு தொழிலில் ஒரு சிரமம் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லா காலத்துக்குமே இருக்கும். என்ன தசா ஊசி போனாலும் இது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தொழிலில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் எவ்வளவோ முயற்சி எடுப்பார். எல்லா முயற்சியுமே வந்து தொடர்புக்கு அப்பாலேயே இருக்கும். தொடர்பு கொண்டால் தான் நம்ம செய்ய முடியும். தொடர்புக்கு அப்பால் போயிட்டே இருக்கு. இவருக்கு வந்து விசுத்தி சக்கராங்கிறது இயங்கலை. அப்போ தொழிலில் வந்து ஒரு போராட்ட நிலை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா கூட இவர்களுடைய திறமைக்கேற்ற அளவுக்கு இவருடைய தொழில் இயங்காமல் இருக்கும். ஒருத்தருடைய திறமைக்கு தகுந்த மாதிரி தொழில் இருக்கும். ஆனால் இவருக்கு எல்லா திறமையும் இருந்து தொழில் வந்து சிறப்பாக இயங்கலின்னு சொல்லலாம். எஸ்ங்களா ஐயா? நோங்களா? கரெக்டுங்களா? இது உங்கள் ஜாதகமா இல்லை வேறு நம்புறா? உங்களுக்கு தொழிலில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குங்களா? நான் பேசுறது கேட்குதுங்களா? கரெக்டுங்களா? அது தொழில் சம்மந்தமான ஒரு நிலை அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டுக்கு கதி நல்லா இருப்பான், உச்சியானா இருப்பான், ஆட்சியாக இருப்பான், அப்படி இப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் தொழிலாம் அவருக்கு ஒரு போராட்ட நிலை இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சக்கரை இல்லையா? அநாதக சக்கரை இயங்கலை. இந்த சக்கரை இயங்காதனால இவர் ஆறு மேலே அன்பை செலுத்தினாலும் அந்த அன்பு திருப்பி கிடைக்காது. இல்லை கொடுத்தா கூட இவர் உணர முடியாது. குறிப்பாக வந்து யார் நம்ம மேலே அன்பு செலுத்தணும்? அன்பு அப்படின்னு சொந்தமே வந்து முதல்ல வந்து தாய்க்கு, அடுத்தது மனைவிக்கு, அடுத்தது குழந்தைக்கு, நம்ம குழந்தைகளுக்கு. இதில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா தாயினுடைய அன்பு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைச்சிடும். இந்த மனைவியினுடைய அன்பு இருக்குது பாருங்க, அது கிடைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது சம்மந்தமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்ன தான் செஞ்சாலும் அவங்க மன திருப்தி அடையாத ஒரு நிலையில் இருப்பாங்க. எஸ்ஸா நோங்களா ஐயா? சொல்லுங்கள். ஆமாம் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இல்லைன்னா கரெக்ட், ஓகே. இப்போ இந்த மாதிரி அந்த அன்பை பெறதுக்காக இயங்கிட்டே இருப்பார். நான் என்னென்ன செஞ்சு கொடுக்குறேன், உங்களுக்கு ஏதாவது குறை வச்சுக்கிறேன்னா ஏன் என்ன இப்படி நடத்திக்கிறீங்க அப்படின்னு ஒரு மனக்குமுறல் இருந்துகிட்டே இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா 2 வருஷமா 3 வருஷமா இல்லை, கல்யாணம் மூச்சதுலேருந்து இருக்குது. அப்போ கல்யாணம் மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமாக அந்த அன்பு கிடைக்கல, எப்படி இருக்குது மனுஷ வாழ்க்கையில்? அப்போ ஒரு அன்புக்காக இயங்கிட்டே இருப்பார். என் மேலே பாசத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க, நான் இவங்க மேலே காட்டுற பாசத்தை இவன் மேலே பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த அன்புங்கிற சக்கரை ஐயங்கலை. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன சக்கரை ஐயங்கலை அப்படின்னா மூலாதார சக்கரை ஐயங்கலை. இந்த சக்கரை ஐயங்கலைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சம்மந்தமான அனுகூலம் கிடைக்காது. மண் மேலே வெறி இருக்குது, ஆனால் அதை சாதிக்க முடியாமல் தடுமாற்றமே இருக்குது. இல்லை பூமி சம்மந்தமான பூர்வீக சொத்து பூமி இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்களா ஐயா? சொல்லுங்கள். இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த சக்கரை இயங்காதனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை கம்மியாக இருக்குது. இப்போ 30 வருஷம் ஆகி போச்சு, அது முடிஞ்சு சண்டை போட்டு இப்போ ஓஞ்சி போயிருப்பாங்க. சண்டை போடாமல் இருந்திருக்க மாட்டாங்க, சண்டை போட்டு நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் கண்டிஷனாக கல்யாணம் முடிச்ச காலத்தில் இவருக்கு கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடெல்லாம் வந்திருக்கு. வந்துங்களா ஐயா? இறந்தது, ரைட். இதெல்லாம் வந்து இப்போ இவருக்கு 3 சக்கரை இயங்கலை. சரி, இந்த 3 சக்கரை இயக்க வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறது? ஏன் இந்த சக்கரை இயங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 சக்கராவில் 3 சக்கரை சமநிலையில் இயங்கலை, மற்ற சக்கரை இயங்கிட்டு இருக்குது. இந்த 3 சக்கரை மட்டும் சமநிலையில் இயங்காமல் இருக்கும். அப்போ இந்த சக்கரத்தை இயக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மூலாதார சக்கரை இயங்கலைன்னா திருவாரூர் போகணும். திருவாரூர் போய் தியாகராஜ பெருமாளை தரிசனம் பண்ணணும். என்ன கிழமனைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமனைக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சக்கரை இயங்குறதுக்கு ஆரம்பம். அப்போ இந்த சக்கரை இயங்கம் வாங்கும்போது இவருக்கு மண் சம்மந்தமான பிரச்சனை தீருதுன்னு அர்த்தம். தொழிலில் ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்குது. இந்த சக்கரை இயங்கலாம் ஒரு ப்ரெஷர் எல்லாரும் இருந்துகிட்டே இருக்குது. அக்கிட்ட வந்தால் ஒரு பிரச்சனை வந்துடும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சொந்தமாக தொழில் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். எங்கேன்னா தியாகராஜ பெருமாளை பார்த்துட்டு வந்தால் சால்வ் ஆகும். அதுக்கு அடுத்தபடி இவருக்கு இயங்காத சக்கரம் வந்து விசுத்தி சக்கரம் சொன்னோம். இந்த விசுத்தி சக்கரம் எங்கே போனால் இயங்கு அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா இயங்கும். இது என்ன கிழமனைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமனைக்கு போகணும். சனிக்கிழமனைக்கு போய் அங்கே ஒன்றும் பரிகாரம் அதெல்லாம் வேண்டாம், இறை வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், அந்த சக்கரை இயங்குற ஆரம்பமாகும். அப்போ இவருக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு ஆரம்பமானவர். அதுக்கு அடுத்ததாக என்ன சக்கரை இயங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநாதக சக்கரை இயங்கலை. அந்த அன்புங்கிற சக்கரை இயங்கலை. அன்பே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள்லாம் இவங்க தான். இதுக்கு வந்து
காலஸ்தி போயிட்டு வந்தால் இந்த சக்கரம் இயங்கறக்கு ஆரம்பம். அப்போ இந்த 3 சக்கரம் இவருக்கு இயங்கறக்கு ஆரம்பம் பண்ணிடுது. அதுபோக வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கராக்களை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்னா, இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க கோயில். நம்ம வீட்லேயே வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இடதுபுறமாக நிர்மல் கணேசா அப்படிங்கிற சாமி, நீங்கள் கேட்டிங்கன்னா நெட்டில் போட்டிங்கன்னா வரும், ஏதாவது கடையில் கேட்டிங்கன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நிர்மல் கணேசா அப்படின்னு ஒரு சாமி படம் எங்கே வைக்கணும்னா இடதுபுறமாக வைக்கணும். அதுவே நடுவால் ஸ்ரீ கணேசா அப்படிங்கிற கணபதியை நடுவால் வைக்கணும். அப்புறம் வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நிர்மல் கார்த்திகாயா அப்படின்னா ஒரு முருகர், கார்த்திகேயனா முருகர், இந்த படத்தை வச்சு இவர் சாமி கும்பிட்டா போதும், இவருக்கு இந்த மூலாதார சக்கரம் இயங்கறக்கு ஆரம்பம் பண்ணிடு. அதுக்கு எப்படி நாம் பண்ணணும்னா, அதில் எப்படி சொல்லிங்கன்னா, நாம் கூற வேண்டிய அந்த சக்கரங்களை வச்சுட்டு நாம் என்ன சாமி வேண்டணும் அப்படின்னா, அதாவது இந்த சக்கரம் வந்து இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டியது வருது. இந்த மூலாதார சக்கரம் வந்து சரியாக செயல்படாதீங்க, பயங்கர கோபக்காராக இருப்பாங்க, பயங்கர டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க, திடீர்னு கோவிச்சுக்காங்க. அப்படி வருதுங்களா ஐயா உங்களுக்கு? சொல்லுங்கள், திடீர்னு கோபம் வந்துடுங்களா? சொல்லுங்கள். கோபம் எல்லாத்துக்கும் வரும், உங்களுக்கு திடீர்னு வந்துடுமா? கோபத்தை வந்து கட்டுப்படுத்த தெரியாதீங்களா இருப்பாங்க. அப்போ இந்த சக்கரை இயங்கும்போது தன்னை போல கோவங்க. அதுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லணும்னா, சரி மாதாஜி தயவு செய்து எனக்கு குழந்தை தன்மையை கொடுங்கள். குழந்தை எனக்காக கோவப்படுமா? படாது. அப்போது நம்ம வேண்டும் போது என்ன மாதிரி வேண்டணும் அப்படின்னா, ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எனக்கு குழந்தை தன்மையை கொடுங்கள், என்னை குழந்தையாகவே வைத்திருங்கள் அப்படின்னா குழந்தையாக வைத்திருங்க அப்படின்னு தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். அதை கொடு இதை கொடுனாலும் பிரார்த்தனை பண்ண வேண்டியது. மாதாஜி என்னை ஒரு குழந்தைத்தன்மையாகவே வைத்திருங்கள். அதே மாதிரி மாதாஜி உங்கள் அருளால் நான் குழந்தையை போன்று கள்ள கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும், குழந்தையை போலயே நான் கள்ள கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும், எனக்கு அந்த அருள் புரியுங்கள் அது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி மாதாஜி நீங்களே என் தீமைகளையும் எதிர்மறை சக்தியும் அழிப்பீர்கள், எங்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் தீய குணங்கள்லாம் நீங்களே அழிச்சிருங்க, எனக்கு ஒரு நல்ல குணத்தை கொடுங்க அப்படின்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணால் போதும். இந்த மூலாதார சக்கரம் இயங்கறக்கு ஆரம்பம் பண்ணிடும். அதுக்கு அடுத்தபடி இவருக்கு இயங்காத சக்கரம் அநாதக சக்கரம். இந்த அநாதக சக்கரத்துக்கு என்ன சொல்கிறோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாமி வச்சு கும்பிடணும் அப்படின்னா, சின்ன சின்னதாக வச்சுக்கலாம். ஒரே பிரேமில் வந்து 3 சாமி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஞ்சம் தண்ணி கொடுக்குது, குடிச்சிட்டு வரலாம் கொஞ்சம். அப்போ இந்த ஐயா நன்றிங்க ஐயா. இந்த சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா அநாதக சக்கரம். இந்த சக்கரக்கு வந்து அதாவது இடதுபுறமாக சிவா பார்வதி, இப்போ சிவனும் பார்வதி இருக்கக்கூடிய ஒரு படம். அதுக்கு அடுத்தபடி நடிச்சென்றல்ல ஸ்ரீ துர்கா தேவி இருக்கக்கூடிய ஒரு படம். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஜெகதாம்பாள், ஸ்ரீ ஜெகதாம்பாள்னு சொல்லுவாங்க, அந்த தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த அதில் ஒரு 3 படம், 3 சாமி இருக்கக்கூடிய படம், இதில் ஒரு 3 சாமி இருக்கக்கூடிய படம். இந்த படத்தை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாதாஜி தயவு செய்து எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க, தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க. தன்னம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கை, அன்பு, தன்னம்பிக்கையும் அதான் வந்து தயவு செய்து எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஸ்ரீ மாதாஜி உங்கள் அருளால் நான் தூய்மையான ஆன்மாகவே மாற வேண்டும், நான் தூய்மையான ஆன்மாகவே மாற வேண்டும் பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, மாதாஜி நீங்கள் எனக்கு உள்ள பொறுப்புணர்வுகளை உணர்த்துவீர்களாக, எனக்குன்னு என்ன பொறுப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு உணர்த்த வேண்டும்னு சொல்லி அந்த தாயை வணங்குனீங்கன்னா போதும். அப்புறம் நீங்களே வீங்க சக்கரத்தை பார்க்கணுமா பார்த்துக்கலாம், டைம் இருக்கும். சரி, அப்போது எனக்குள்ள பொறுப்பு நீங்கள் உணர்வீங்க. மாதாஜி நன்னடத்தின் எல்லையாக நல்ல தந்தையாக வெகுமதியாக நீங்கள் இருக்கணும், எனக்கு தாய் தந்தைகளை போல் நீங்கள் எனக்கு
வழிகாட்டோன்னு சொல்லி நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணணும். இதை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிஷனாக இந்த சக்கரை வந்து வேலை செய்கிற காரம் பண்ணு. இதை காலையில் சுத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சக்கராவுக்கு வந்து அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதான் காலையில் இருந்துச்சு இந்த சாமி படத்தை முன்னாடி சாமி கும்பிட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணி இதுக்கு வந்து முக்கியமாக இந்த சக்கராவை ஆட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னா, பவுல்னு சொல்லுவாங்க. அதை சுற்றினீங்கன்னா ஓம் ஓம்னு வந்துட்டே இருக்கும். அந்த சவுண்டுக்கு மத்தியில் நீங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உடனே அந்த மாதாஜிக்கிட்ட போய் சேரும். இந்த பவுலை பற்றி ஒரு நாள் நான் கொண்டு வரலான்னு இருந்தேன். இன்றைக்கி எல்லாம் டைம் இல்லைங்கிறனால நான் கொண்டு வரல. இதெல்லாம் கொண்டு வந்து இங்கேயே நான் அதை இயக்கி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதை பற்றி ஏதாவது சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். நான் கடைசியாக அந்த தொலைபேசி எண்களை தர்றேன், சரிங்களா? அப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சக்கராவை வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு ஒரு மிக அற்புதமான விஷயத்தை நம்ம முன்னோர் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, என்ன சக்கரா வேலை செய்யலையோ அதுக்கான மலர் மருந்தும் இருக்குது. அதுக்கான மலர் மருந்து இருக்குது. இது கண்டிஷனாக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட இந்த ஆலோசனை கேட்டு தான் நீங்கள் இந்த மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடணும். நான் கூறினான்னு சொல்லி நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த மலர் மருந்துகளுக்கு எந்த விதமான தீங்கு இல்லைங்கிறது, எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. அதனால் எந்த தீங்கு வராதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு டாக்டருடைய ஆலோசனையை கேட்டு செய்கிறது காலை சிறந்தது. இப்போ இவருக்கு இந்த மூலாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் இருக்கிறீங்க, என்ன செய்யலாம்னா கிரே ஆப்பிள்னு சொல்லக்கூடிய மலர் மருந்தை சாப்பிட்டா போதும் மூலாதார சக்கரை நல்லா இயங்கு. அல்லது ஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தையும் சாப்பிட்லாம். அல்லது ஸ்டார் ஆப் பெத்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தையும் சாப்பிட்லாம். இந்த மருந்து எடுத்தாவே இவருக்கு அந்த சக்கரை வந்து சமநிலை அடையுங்கிறது நான் டாக்டர் கூட்டம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் டாக்டர் ஆலோசனை படி செய்யுங்க. அதுக்கு அடுத்தபடி அநாதக சக்கரை இவருக்கு இயங்காமல் இருக்குது. இதுக்கு அக்னிமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தை சாப்பிட்லாம். சென்ட்ரி அப்படிங்கிற மருந்தையும் சாப்பிட்லாம். ஹாலி அப்படிங்கிற மருந்தையும் சாப்பிட்லாம். நன்றிங்க ஐயா, தேங்க்யூ. அந்த மருந்தையும் நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது சென்ட்ரி ஹாலின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்தையும் நீங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை போட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்டை சக்கரை வேலை செய்யணும்னு சொல்லி இந்த விசுத்தி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்னட் பட்டுங்கிற மருந்தை வாங்கி சாப்பிட்லாம். ஹாலிவ் அப்படிங்கிற ஒரு மருந்தையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த சக்கரங்கள் வந்து சமநிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த சக்கரங்கள் இயங்கும் போது உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்களுக்கு கூடிய தடையெல்லாம் நிவர்த்தி அடைங்கிறதுல மாற்று கருத்துலாம் சரி. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 ஜாதகம் கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. இது எங்கே போனீங்கனாலும் கிடைக்கவே கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது நான் வடநாட்டிலேருந்து ஒரு 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 மாமனிதர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் அது. நீங்கள் பண்ணிக்க. மூலாதாரத்துக்கான தெய்வம் வந்து நிர்மல் கணேசா, அதாவது இடதுபுறம் நடுச்சண்டலில் ஸ்ரீ கணேசா, வலதுபுறம் நிர்மல் கார்த்திகாயா. இந்த 3 படத்தையும் வச்சு வழிபாடு பண்ணணும். எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூலாதாரத்துக்கு. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லி கும்பிட்றீங்க அப்படின்னா, மாதாஜி தயவுசெய்து எனக்கு குழந்தையினுடைய தன்மை கொடுங்கள், என்னை குற்றமற்றவனாக வைத்திருங்கள், என்னை எந்த ஒரு கோபத்தையும் தூண்டாமல் குற்றமற்றவனாக வைத்திருங்கள்னு சொல்லணும். அதே மாதிரி இதனுடைய தெய்வம் வந்து கௌரி மாதா கற்பு நெறி தாயன்பு கொண்டவர். இதுக்கான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமியை வச்சு நீங்கள் கும்பிட்டாவே போதும், உங்களுக்கு மிக அற்புதமாக சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கரை வேலை செய்யாதை வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் நிர்மல் வித்யா, நடுச்சென்றில் பிரம்மாதேவி அதாவது சரஸ்வதி, வலது பக்கம் லட்சுமணன். இதை வச்சு நீங்கள் வணங்கணும். எதுனா சுவாதிஷ்டானம் வேலை செய்யாதையும். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னா, ஸ்ரீ மாதாஜி தயவுசெய்து எனக்கு தூய்மையான அறிவும் படைப்பாற்றலையும் கொடுங்க, படைப்பாற்றலை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மாதாஜி உங்கள் அருளால் நான் கடவுளிலிருந்து வரக்கூடிய தூய்மையான அறிவாக பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி வணங்கணும். அதே மாதிரி மாதாஜி நான் எதுவும் செய்யவில்லை, நீங்கள் அனைத்தும் எனக்காக செய்கிறீர்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கணும். எனக்காக நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறீங்க
அப்படின்னு சொல்லி வேண்டிட்டா போதும். அதுக்கு அடுத்தபடி மணிப்பூரகம், மணிப்பூர சக்கரம் வேலை செய்யணும்னு வச்சிங்களேன். இந்த மணிப்பூர சக்கரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் வச்சு கும்பிடக்கூடிய சாமி கிரகலட்சுமி, நடிச்சென்றில் வச்சுக்கிறது லட்சுமி விஷ்ணு, வலதுபுறமாக வச்சுக்கிறது ராஜலட்சுமி. இந்த சாமியை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும். என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, மாதாஜி தயவு செய்து எனக்கு நிறைவான வாழ்க்கையை தாருங்கள், எனக்கு நிறைவான வாழ்க்கை, சும்மா அது வேணும் இது வேணும்லாம் கேட்கக்கூடாது, எனக்கு நிறைவான வாழ்க்கையை தாருங்கள், மாதாஜி எப்பொழுதும் எனக்கு நீங்களே குருவாக இருங்கள் அப்படின்னு வணங்கணும். அதுக்கடுத்தது மாதாஜி உங்கள் அருளால் நான் திருப்தி அடைந்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணா போது இவங்களுக்கு மணிப்பூர சக்கரம் இயங்குற காரம் பண்ணும் அந்த சாமி வழிபாடு பண்ணும்போது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசிங்கன்னா நிறையா இருக்குது. பணப்பிரச்சனை இது எல்லாமே தீரும். இதை கூப்பிட்டிங்கன்னா பணப்பிரச்சனை, குடும்ப கவலை எல்லாமே நீங்கும் இந்த சக்கரை இந்த சாமி கும்பிடும்போது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அதிதேவதை வந்து ஆதி தேவதை ஆதிக்குரு. ஆதிக்குருன்னா வேறு யாரும் இல்லை, சிவன் தான். ஆதிக்குருங்கிறது நம்ம சிவனை தான் சொல்கிறோம். நீங்கள் நம்ம சத்குரு வாசுதேவ் அவர்கள் வந்து ஆதிக்குருன்னு தான் வச்சுக்கிறார் சிவனை. நீங்கள் ஈசா யோகா மையத்தில் போனீங்கன்னா அவர் வச்சுக்கிற அந்த சிவனுக்கு பேர் ஆதிக்குருன்னு பேர். அதுதான் மூலாதார சக்கரத்துக்கான தெய்வம் ஆதிக்குரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அநாத சக்கரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி என்ன சாமி வச்சு கும்பிடலாம் அப்படின்னா, இடது பக்கம் சிவன் பார்வதி, நடிச்சென்றில் துர்க்கை மாதா, வலதுபுறம் சீதாராமா, இவங்களை வச்சு வழிபாடு பண்ணணும். என்ன மாதிரி நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா இதுக்கான மந்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. அதை கண்டிஷனாக நம்முடைய குரூப்பில் போடுறேன். இது அப்படியே குரூப்பில் போடுறேன், நீங்கள் அந்த மந்திரத்தை கூட படிச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே நான் அந்த குரூப்பில் போடுறேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போவே 1 மணி நேரத்துக்கு பக்கமாக எடுத்துகிட்டு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அதனால் வந்து இதுக்கு என்ன நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா, மாதாஜி தயவுசெய்து எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்கள், தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்கள். அதே மாதிரி மாதாஜி உங்கள் அருளால் நான் தூய்மையான ஆன்மாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாவே போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாதாஜி நீங்கள் எனக்குள் உள்ள பொறுப்பு உணர்வுகளை தூண்டிக்கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் போதும். என்னுடைய பொறுப்பு நான் என்னென்ன வேலை செய்யணும், என்ன செய்யாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு இருந்தாவே போதும் அப்படின்னு வேணா போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விசுத்தி, இதுக்கான சாமி அப்படின்னா ஐயாவுக்கு தான். அது நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்போ இடது பக்கம் விஷ்ணு மாயா. இந்த விஷ்ணு மாயா கோயில் வந்து இங்கெல்லாம் கிடையாது, கேரளாவில் தான் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் விஷ்ணு மாயா கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதமான கோயில். கண்டிஷனாக இந்த விசுத்தி சக்கரம் வேலை செய்யாதீங்களாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதம். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா தொழில் டாப் ஆகிடும், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு டைம் ஒவ்வொரு மாதம் ஒரு கோயில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் 2 சக்கரா 3 சக்கரா தான் அதிகபட்சமாக வேலை செய்யாமல் இருக்கு. இது ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு மாயாங்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு சூப்பராக உங்கள் சக்கரை இயங்கும். தொழில் இருக்கிற தடையெல்லாம் வந்து தெரிச்சிடும். கண்ணாடி பாட்டில் ஓங்கி அடிச்சுன்னு எப்படி தெரிச்சு போகுது அந்த மாதிரி உங்களுக்கு தொழிலுக்கான தடையெல்லாம் போயிடும். விஷ்ணு மாயா இது இடதுபுறமாக கேரளா திருச்சூர்லேருந்து அதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுறேன். நான் அந்த குரூப்லேயே போடுறேன், அது அட்ரஸ் எல்லாம் போடுறேன். அங்கே தான் இருக்குது அந்த இதுக்கான கோயில். அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு மாயான்னு பேர். அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப அற்புதமான சக்தி பெற்ற. கேரளாவில் அதிகமாக விஷ்ணு மாயாவை தான் கும்பிடுவாங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்த. நான் பல தடவை போயிருக்கேன். ரொம்ப அங்கே போயிட்டு வந்தாலும் தொழிலில் சேஞ்சப் ஆகும். அந்த சக்கரம் வந்து சமநிலை அடைஞ்சிடும். அங்கே போய் நீங்கள் அதுக்கான உங்கள் நட்சத்திரம் நாள் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். சும்மா எல்லா நாளும் போனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, அதையும் நீங்கள் நினைவு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து விஷ்ணு மாயா இடதுபுறம், நடிச்சென்ற ராதா கிருஷ்ணர், ராதாவும் கிருஷ்ணாவும், வலதுபுறம் ஸ்ரீ யசோதா மாதா. யசோதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? யார் யசோதா? யாருங்க யசோதா? யாருங்க? பக்கத்தால் வீட்டுக்கார யசோதா கேட்கலீங்க. கடவுளில் யசோதா யார்? கிருஷ்ணருடைய என்ன கரெக்ட் அம்மா. அந்த தாயை வச்சு ராதா கிருஷ்ணா ரெண்டையும் வச்சு யசோதா மாதாவையும் வச்சு நாம் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா போதும். அப்போ வழிபாடு பண்ணும்போது என்ன சொல்லணும்? மாதாஜி தனக்கு சாட்சியான இருங்கள். எது எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு சாட்சியாக இருக்கணும்.
எதுக்குமே நீங்கள் தான் சாட்சி. நான் தப்பு பண்ணாலும் நீங்கள் தான் பொறுப்பு, நல்லது பண்ணாலும் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி பேசுகிறேன். ஏன்னா தொழில் மூலம் தான் நமக்கு கர்மா வரும், வேறு எது மூலயமும் கர்மா வராது. தொழில் மூலம் தான் கர்மா வரும். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாதாஜி தயவுசு எனக்கு சாட்சியான பாவத்தை கொடுங்கள் அப்படின்னு சொன்னான். பாவம் அப்படின்னா சாட்சியான பாவம். நமக்கு தொழிலில் எந்த ஒரு தவறு செய்யக்கூடாது. நம்முடைய கர்மாவே வரக்கூடிய பாவம் 10ஆம் பாவம். அப்போ நம்ம தொழிலில் தப்பு பண்ணோம்னா நாம் கர்மத்தை அனுபவிக்க தயாராகிக்கிறோம்னு அர்த்தம். எதில் வேணால் தப்புன்னா தப்பிச்சிடலாம், தொழிலில் தப்புன்னா தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அதை அனுபவிக்காமல் நம்ம போக முடியாது. ஏன்னா கர்மத்தான விளைஞ்சது தான், கர்மத்தின் மூலம் தான் நமக்கு எல்லா தண்டனையும் கிடைக்கும். புண்ணியம் அதுதான் கிடைக்கும், பாவம் அது மேலே கிடைக்கும். அதனால தான் நம்ம அதை வந்து அந்த மாதாஜி சாட்சியை வச்சு நம்ம தொழில் செய்யணும். அதே மாதிரி ஸ்ரீ மாதாஜி உங்கள் அருளால் நான் ஆன்மாகவாக இருப்பதால் நான் எவ்வாறும் குற்ற உணர்வுடன் இருக்க மாட்டேன். நீங்கள் தான் என்னுடைய ஆன்மாவாக இருக்கிறதுனால நான் எப்பவும் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக மாதாஜி நீங்கள் இனிமையான வார்த்தைக்கும் இனிமையான நடத்திக்கும் காரணமாக நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டும் எனக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக உங்களுடைய தொழில் சக்ஸஸ் ஆகும். கண்டிஷனாக இந்த படங்கள்லாம் வந்து நம்ம பக்கம் இது வரைக்கும் இதெல்லாம் வாங்கி வைக்கல யாருமே. ராதா போட்டோலாம் அதிகமாக வச்சுருக்க மாட்டாங்க. வடநாட்டில் போனீங்கன்னா எந்த பெண்ணையும் ராதையே ராதேன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு அந்த 2 காது ஒரு 5 நாள் அங்கே இருந்தேன். அந்த 5 நாளில் வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த ராதையாக கருதி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ரொம்ப கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க பெண்ணை எவ்வளோ தூரம் உயர்வாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே போய் கேட்கும்போது, ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போனால் ராதே ஒதுங்கிக்க அப்படிங்கிறான் அவன். ஹிந்தியில் ராதே ராதே அப்படின்னு தான் சொல்கிறான். எதுக்கு எடுத்தாலும் சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 தடவைக்கு மேலே ராதே ராதேன்னு சொல்கிறாங்க. யார் எடுத்தாலும் ராதே 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 ராதே. ரொம்ப ஒரு அற்புதமான அங்கே பெண்களை வந்து போட்டுறாங்க. அதை சொல்ல சொல்ல அவங்களுக்கு பெண்கள்னால் வரக்கூடிய கசப்பெல்லாம் கூட போயிடும். என்ன காரணம்னா அந்த ராதையவே நினச்சிட்டு இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கு பெண்கள்னால நிறைய அன்பு அரவணைப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம். இந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சக்கரம் வந்து இயங்குற போது அந்த அப்ளைவாதை பற்றி சொன்னேன். இருந்தாலும் இந்த சக்கரத்துக்கான இடது பக்கம் வச்சுக்கூடிய சாமி வந்து மகாவீரா அப்படின்னு சாமி. இதை நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். மகாவீரா. நடுச்சன்றில் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மேரி கூட வச்சுக்கலான்னு அவர் என்னுடைய நண்பர் அங்கே சொன்னார். மேரி கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து வலதுபுறம் புத்தரை வச்சுக்கிறாங்க. புத்தரை வச்சுக்கிறாங்க. புத்தரை படத்தையும் வாங்கி வச்சு நாம் வணங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எது நெற்றிக்கன் சக்கரத்துக்கான தெய்வம். அது எப்படி வணங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. மாதா தயவு செய்து எனக்கு மன்னிக்கும் சுவாபத்தை தியாக மனப்பான்மையும் கொடுப்பீர்களாக. மன்னிக்கிற குணத்தையும் தியாக மனப்பான்மை. இந்த கண் திறந்தாச்சுன்னா நெற்றிக்கண் திறப்படும் குற்றமேன்னு சொல்கிறோம். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, மன்னிக்கணும், யாரையுமே எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. மாதா தயவு செய்து எனக்கு மன்னிக்கும் சுவாபத்தையும் தியாக மனப்பான்மையும் கொடுப்பீர்களாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கிறான். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, மாதா உங்கள் அருளால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். முதல்ல நீங்கள் என்னையும் மன்னிங்க, நான் நிறையா தப்பு பண்ணிக்கிறேன். இந்த சக்கரம் வேலை செய்யாதனால கோபத்தில் அறியாமையினால் புரிஞ்சுக்காமல் நிறையா தவறு பண்ணிக்கிறேன், என்னை மன்னியுங்கள் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, மாதாஜி நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன். அத்தனை பேர்த்தையும் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். நான் செய்த தவறு நானே செஞ்சதுக்காக நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாதாஜி உங்கள் வரலால் என்னை எப்பொழுதும் உங்கள் கவனத்தின் மேலே இருக்க செய்யுங்கள், உங்களுடைய நினைவாகவே இருக்க செய்யுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போயிருங்க. எப்பவுமே மன்னிக்கிற தன்மைங்கிறது வந்து மிக ஒரு அற்புதமானது. உலகத்தில் அதுக்கு தகுந்த ஒரு பரிகாரமே கிடையாது. யாராவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா பரவாயில்ல விடையா அப்படின்னு சொன்னாவே அது அதை விட பெரிய விஷயம் இல்லைங்கிறாங்க. அதனால தான் இந்த சக்கரை வேலை செய்யாதவங்க வந்து கோபத்தில் எரிந்து விழுவாங்க. அதனால தான் அவங்க மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சக்கரம். இந்த சக்கரம் வந்து ரொம்ப அற்புதமான சக்கரம். இந்த சக்கரம் இயங்கும்போது இறைவங்கிட்ட நேரடியாக தொடர்பு கிடைக்கும். இந்த சக்கரம் இயங்கும்போது
நேரடியாக தொடர்பு கிடைக்கும். அப்போது நம்ம முன்னோர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நம்மளை கிட்ட இல்லாத யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தொடர்பு கிடைக்கும். இதன் மூலம் தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நம்மளை அறியாமையே சொல்லுவாங்க, சத்தியம் பண்ணால் தலை மேலே வச்சு சத்தியம் பண்ணுவாங்க. ஒன்று நெஞ்சுக்கிட்ட வைப்பேன், தலை மேலே வச்சு சத்தியம் பண்ணுவேன். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய சக்தி என்னென்னா மனுஷன் வாழவே முடியாது. இங்கே தான் எல்லா சக்தியும் உள்ளே இறங்கிட்டு இருக்குது. அப்போது அதுக்கான சாமி அப்படின்னா கல்கி பகவான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவதாரங்களில் ராமர் எடுத்த அவதாரங்களில் கல்வி பகவான்கிற அவதாரத்தை எடுத்த அந்த ஒரு படம், அதாவதுனா தெய்வம், அதாவது அந்த அது மெஞ்ஞானம்னு பேர். மெஞ்ஞானம், எத்தனை ஞானம் இருக்கலாம், மெஞ்ஞானங்கிறது அது பினிச்சிங், அதோட முடிஞ்சு, அதுக்கு தாண்டி எதுவுமே கிடையாது. அதுக்கு பேர் மெஞ்ஞானம்னு பேர். அதுக்கு கல்கி அப்படிங்கிற சாமியை வச்சு நீங்கள் வேறு அதுக்கு எந்த சாமியும் இல்லை, ஒரே சாமி தான், கல்கி தான் வர்றாரு. அப்போ நீங்கள் கல்கி படத்தை வச்சு பொதுவாக நீங்கள் இந்த 7 படங்களை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்க, 7 7 3 21 படம் வந்துடும். 21 இதில் ஒன்று குறைஞ்சிச்சுன்னா 19 படம் வரும். இந்த 19 படத்தையும் நீங்கள் சிறுசாக கூட வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். அது முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு ஆற்றுலையோ போய் கல் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு சாமிக்கு ஒரு பேரை வச்சு அந்த சாமியை நீங்கள் வீட்லேயே வச்சுக்கலாம். அந்த கல்லில் எடுத்துகிட்டு வந்து கொழுமாங்கல் மாதிரி இருக்குது, ஆற்றுல நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து அழகாக நேராக லைனாக பொட்டுவிட்டு கூட நீங்கள் வச்சு வணங்கலாம். அது கடவுள் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கடவுளாக மாறுங்கிறாங்க. அதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னது. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாருங்கிறாங்க. நீங்கள் அதை நினச்சி அந்த சாமியை வழிபாடு பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அதுக்கு என்ன சாமி கும்பிடணும்னா, மாதா தயவு செய்து எனக்கு ஆன்மா விழிப்புணர்வை கொடுங்கள். கண்ணு விழிச்சா மட்டும் பத்தாது, ஆன்மா விழிக்கணும், ஆன்மா விழிக்கணும். அப்போ ஆன்மா விழிக்கிறதுக்கு தயவு செய்து எனக்கு ஆன்மா விழிப்புணர்வை கொடுங்கள். மாதாஜி உங்கள் அருளால் நான் எனது வைராக்கியத்தினால் பாதுகாக்கப்படுகிறேன். ஒரு விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கணும், நல்ல விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கணும், கெட்ட விஷயத்தில் வைராக்கியம் இல்லை, நல்ல விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க, மாதா உங்கள் அருளால் நான் வைராக்கியத்தில் பாதுகாக்கப்படுகிறேன். வைராக்கியத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். என்னுடைய கொள்கை, என்னுடைய நல்ல ஒழுக்கம், நல்ல எண்ணங்கள், இதை விட்டு யார் சொன்னாலும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறத வைராக்கியம். அதே மாதிரி என் ஆன்மா முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் சவால்களை எல்லாம் வெற்றி கொள்வேன். உங்களுடைய ஆசையால் என்னுடைய ஆன்மா முன்னேற்றத்துக்கு நான் வளர்றதுக்கு தடையாக இருக்கக்கூடிய எதாக இருந்தாலும் சரி, தடையாக இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் வெற்றி கொள்வேன். என்ன தடையாக இருந்தாலும் உங்களுடைய சக்தி மூலம் நான் அதை அடைச்சி நொறுக்கி அறிவேன் அப்படின்னு வேண்டுறேங்க. அதற்கு அடுத்ததாக மாதாஜி உங்கள் அருளால் நான் தூய ஆன்மாவின் மீது கவனம் செலுத்தி அதிர்ஷ்டத்தை பெறுகிறேன். தூய ஆன்மா அப்படின்னா ஆறு நம்முடைய கடவுள்கள், அவைகளாம் தூய ஆன்மா. அவைகளை நினச்சி நான் அதிர்ஷ்டத்தை பெறுகிறேன், அவங்க மூலமாக நான் அதிர்ஷ்டத்தை எனக்கு கிடைக்க பெறுகிறேன்னு வேணா போதும். அதே மாதிரி வலது பக்கம் மாதாஜி நீங்கள் எனது முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள சவால்களை நீக்கி வெற்றி அருள்வீர் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் தகர்த்து எனக்கு வெற்றி அடைய உதவி செய்வீர்கள் அப்படின்னு வேணும். அதற்கு அடுத்ததாக நீங்கள் தூய ஆன்மா, அதோடு நான் செய்யும் தொழிலை பொறுத்து மாதாஜியிடம் கேள்வி கேட்கும். உதாரணமாக நீங்கள் ஆசிரியராக இருந்தால், ஸ்ரீ மாதாஜி நீங்கள் ஆசிரியராக எல்லா ஆசிரியராக கேட்க வேண்டும், எல்லாரும் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் அப்படிங்களா. நம்ம ஒரு குருவாக இருக்கிறோம், அப்போ கண்டிஷனாக நமக்கு இந்த சக்கரம் நல்லா ஆக்டியூட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அவங்களுக்கு சரியான வழிகாட்ட முடியும். நமக்கு என்ன தான் படித்தாலும் அது நினைவுக்கு வராது. அந்த நினைவுக்கு கொண்டு வர காரணமாக இருக்கிறதா அந்த ஆன்மான்னு பேரும். அப்போது அதனுடைய தொடர்பு கொள்ளும்போது நம்ம ரொம்ப எளிமையாக ஜாதகங்களை சொல்லலாம், அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு 7 சக்கரங்களுக்கான தெய்வத்தை சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்ததாக இன்னும் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னென்னா மலர் மருந்துகளில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் வீடியோவில் கூட கேட்டுக்கலாம். என்னென்னா மூலாதாரத்துக்கு கிரே ஆப்பிள், ஓக், ஸ்டார் ஆஃப் பெத்ராம் அப்படிங்கிற மருந்து வாங்கலாம். சுவாதிஸ்தானத்துக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்பென், செரிப்ளம், மமூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வாங்கலாம். மணிப்பூரகத்துக்கு பார்த்திங்கன்னா போட்ஸு, ஹேர்பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வாங்கலாம். அநாதக சக்கரத்துக்கு அக்னிமோனி, சென்றி, ஹாலி அப்படிங்கிற மருந்து, இதில் ஏதோ ஒரு மருந்து வாங்கலாம். விஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஜெஸ்னட் பட்டு, கிளாமாடிஸ், ஆலிவ், இந்த 3 மருந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ரி வைன் அப்படிங்கிற மருந்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்தபடி வந்தீங்கன்னா சரசுராமுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீதர் வாட்டர் வயலட் அப்படிங்கிற மருந்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரங்கள்லாம் சூப்பராக இயங்கும். இது இயங்கும் போது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்க்கறதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கி. அதுக்கு அடுத்து இங்கே ஒரு 3 ஜாதகம் கொடுத்துக்கிறாங்க. இந்த 3 ஜாதகங்களுக்கு என்ன சக்கரம் வேலை செய்யலின்னு ஒரு ஜாதகத்துக்கு சொல்லியாச்சு. அதுபோல் எத்தனைக்கு 2 3 இருக்குது. இந்தாங்க இதை சொல்லிவிட்டு ஐயா இருந்தாங்க அவங்க ஜாதகம் வாங்கி. இது வந்து வேறு எது இல்லை, ஜோதிடத்தோடு இதை இணைக்கும் போது மிக அற்புதமான பலன் சொல்லலாம். மிக அற்புதமான பலன் சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகத்தை டேட்டா பொறுத்து நீங்கள் வச்சுக்கிறனால வச்சுக்கலாம், என்னால் விட்டுடலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ஜூன் 1997 4:36 AM திருப்பூரில் பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன சக்கரா வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வுக்கு எடுத்துட்டோம். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000-6000 ஜாதகங்களை இது சம்மந்தமாக பேசியிருப்பேன். அதனால் நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பேன், கணக்கே போட வேண்டியதில்லை. அப்படி நேற்ற மாதிரி தானுங்க. முதல்ல அடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, அப்புறம் அடித்து பழகிட்டோம்னா எங்கேருந்து வேணாலும் குதிப்போம். முதல்ல தண்ணிக்குள்ளே இறங்குறக்கே பயப்படுறீங்க, மறுபடியும் தலகலாக டைவ் அடிப்பாங்க, எப்படி வேணாலும் டைவ் அடிப்பாங்க. அதுபோல் தான் இந்த ஜோதிடம் அப்படி தான் பழகிட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக டைவ் அடிக்கலாம். இப்போ இதில் ஒரு பார்த்தோன்னே நாம் சொல்லலாம், இது இந்த ஜாதகருக்கு வந்து 3 சக்கரா வேலை செய்யலாம். ஒரு சக்கரா இந்த சக்கரா வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானம்ங்கிற சக்கரா வேலை செய்யலாம். சுவாதிஷ்டானம் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா தொப்புளுக்கு கீழே ஒரு 3 இன்ச்சில் இருக்குது. தொப்புளில் கை விட்டுட்டு வச்சிங்கன்னா 3 இன்ச்சு கீழே இருக்குது. இந்த சக்கரா வேலை செய்யலாம். இந்த சக்கரா வேலை செய்யலினா என்ன அப்படின்னு வந்ததுன்னா, ஆணாக இருந்தால் ஆண்மை குறைபாடு வரும், பெண்ணாக இருந்தால் குழந்தை பேர் சம்பந்தமான கசப்பு, குழந்தை பேருக்காக போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குழந்தை பேருக்காக மாதாவிடாய் கோளாறு வரும், கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகளை தரும். இதெல்லாம் இந்த சக்கரை வேலை செய்யாததுக்கு இது வரும். இது வந்து எப்போ தீரும் அப்படின்னா இந்த சக்கரை இயங்கும் போது மட்டும்தான் தீரும். இந்த சக்கரை ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் உங்கள் லக்கில் அது இயங்கிடுச்சுன்னா அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். பரிகாரம் பண்ணியோ அதெல்லாம் பண்ணியெல்லாம் இது இந்த சக்கரை இயங்காது. அதெல்லாம் சும்மா சொல்லும், வழிபாடு மூலம்தான் இதை நாம் இயக்க முடியுமா, தவிர பரிகாரம் பண்ணி இயக்க முடியாது. இப்போ இது ஒரு பெண் ஜாதகம் தான், அவங்களுக்கு குழந்தை சம்மந்தமான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைக்காக இயங்கலாம். குழந்தை அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயினாக மாதாவிடாய் கோளாறு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, கர்ப்பப்பை வாய் பெருசாக இருக்கிறது, இல்லை வாய் சுருங்கி இருக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையை தரும். இது ஆணுக்காக இருந்தால் விந்துக்களில் உயிரணுக்கள் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுபோது விந்துக்களுடைய உயிரணுக்கள் கம்மியாக இருக்குது, அல்லது உயிரணுக்கள் வந்து நீந்தி ஓடக்கூடிய தன்மை கம்மியாக இருக்குது, இல்லைன்னா பீச்சி அடிக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்குது. இந்த 3 விஷயத்தில் ஆண்கள் பாதிப்பாங்க. ஏன்னா ஆண்மை குறைபாடும் கூட இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு இருக்குது, குழந்தை இல்லாமல் போகாது, ஆண்மை குறைபாடு இருக்கும். இது பெண்ணாக இருந்ததுன்னா கண்டிஷனாக குழந்தை பேருக்கான இருக்குது. இப்போ இந்த சக்கரத்தை இவங்க ஆக்டிவேட் பண்ணணும். இதை வந்து நான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து சில பயிற்சியெல்லாம் பண்ணி பெண்டுலத்து மூலமாகவே நான் வந்து இந்த சக்கராவை இருக்கக்கூடிய அதனுடைய திஷ்டியெல்லாம் நீக்கி, அது ஒரு திஷ்டினால தான் இந்த சக்கரா இயங்காமல் போகுது. இது எல்லா காரணமே வந்து திஷ்டியினால தான் இந்த சக்கராக்கள் வந்து இயங்காமல் போகுது. அதனால் அந்த திஷ்டியை நிவர்த்தி பண்ணி அந்த சக்கராவை விழிப்புணர்வு செய்கிறேன். சுத்தம் பண்ணி விட்டோம்னா அவங்க ரெடி ஆகிக்குவாங்க. அது கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். கண்டிஷனாக நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னா நடக்காது. நினச்சினா இறைவனுடைய வாய்ப்பு இருந்தால் ஒரு நாளைக்கு வாங்க, நான் அதை வேணால் பண்ணித்தரேன், சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து இவங்களுக்கு இயங்காத சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயங்காத சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சக்கரம் சரசுராம்ங்கிற ஒரு சக்கரம். இந்த சக்கரை இயங்காதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய தொடர்பே கிடைக்காது.
முன்னோருடைய ஆசி இல்லைன்னு அர்த்தம். முன்னோருடைய ஆசி இல்லைன்னு அர்த்தம். எப்படி ஆசி இல்லாமல் போகுது? இதை பார்த்து யார் ஜாதகம் கேட்குறீங்களா? சொல்ல பிரிவுன்னா சொல்லுங்கள். வேண்டாமா? வேண்டாம், நான் விட்டுடலாம். அப்போ இவங்களுக்கு முன்னோருடைய ஆசி கிடைக்காம இருப்பாங்க. முன்னோருடைய ஆசி அப்படின்னா இவங்க வகையால் செத்துப்போன ஆத்மா கீரை சாந்தி அடையாமல் இருக்கும். இவங்க வகையால் யாரோ அம்மா வகையாலையோ அப்பா வகையாலையோ செத்துப்போன ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் இருந்தாலும் இந்த சக்கரை சரியாக செயல்படாது. அப்போ அதை கொஞ்சம் பார்க்கணும். பின்னாடி இவங்களுடைய வகையால் யார் யார் இறந்து போனாங்க அப்படிங்கிறத பார்த்து எந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சில நட்சத்திரங்கள் சில நாட்களில் இறந்து போன ஆத்மா சாந்தி அடையாதுங்கிறத நம்ம ஜோதிட விதி சொல்லுதும். அதை பார்க்கணும் யார் அந்த மாதிரி ஆத்மா இருக்காங்கன்னு. அதை சரி பண்ணும்போது தான் இவங்களுக்கு தெய்வீக உணர்வு கிடைக்கும். இப்போ இது பெண் ஜாதகம் தான். அந்த அம்மா எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பிரயோஜனம் அடைய முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பிரயோஜனம் அடைய முடியாது. அந்த தெய்வத்தினுடைய அருளை பெற முடியாது. அதனால் எந்த சக்கராவையும் ஆட் பண்ணிக்கலாம். அது முதல்ல அவங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்காங்களான்னு முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு தான் அடுத்த நம்ம ப்ராசஸ் ஆரம்பம் பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததாக என்ன சக்கரை இயங்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மணிப்பூர சக்கரை இயங்கலை. மணிப்பூர சக்கரை இயங்கலை. இந்த மணிப்பூர சக்கரை இயங்கலைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூர சக்கரத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள இருக்கக்கூடியது கணையம் கல்லீரல். அப்போ இவங்க கல்லீர் சம்பந்தமாகவும் கணைய சம்பந்தமாகவும் பிரச்சனை சமைக்கணும். சுருக்கமாக சொல்லப்போனால் இவங்களுக்கு சீக்கிரமாக சுகர் வந்துடும். அந்த சக்கராவை பராமரிக்காமல் விட்டாங்கன்னா சீக்கிரமாக சுகர் வந்துடும். சீக்கிரமாக சுகர் வந்துடும். சின்ன வயசுலேயே சுகர் வாரியெல்லாம் இவங்க தான். அப்போ அதே மாதிரி இந்த சக்கரை சரியாக இயங்காதனால சத்துக்களை நம்முடைய உடம்பு எடுத்துக்காது. குடல் தான் இந்த ஆசை. அப்போ நமக்கு தேவையான என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் என்ன சத்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு எடுத்துக்கணும். எடுக்கலைன்னா அது வீணாக போயிடும். அது மாதிரி இவங்களுக்கு மதிப்பு மரியாதைக்காகவே ஏங்கி போயிடும். இவங்க ரொம்ப பிரிஸ்டேஜ் பார்ப்பாங்க. ரொம்ப பிரிஸ்டேஜ் அதிகமாக பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு உள்ளுணர்வில் பொறாமை இருக்குது. வெளியே தெரியாது. பொறாமைப்பட்ட நபர்கள் தான். பொறாமைங்கிறது இவங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் இவங்க தொடச்சி அறியும் போது தான் இந்த சக்கரை இயங்கும். பொறாமை அப்படிங்கிறது இவங்களை அறியாமையே வரும். அந்த சக்கரை இயங்காத போது பொறாமை உள் மனசில் இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் உள்ள அந்த பொறாமை இருக்குது. இப்போ ஏன் அத்தனை எதுக்கு சொல்கிறேன்? எனக்கு அந்த சக்கரை இயங்கலை. என்கிட்ட அந்த பொறாமைங்கிற தன்மை இருக்குது. அதை நான் சரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாள் தெரியல. என்கிட்டே அந்த பொறாமை இருக்குது. பெரிய ரகசியத்தெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன். இவங்க தான் வெளியே சொல்ல மாட்டாங்க. எதை கண்டுபிடிச்சாலும் இவங்க மைண்டில் மூளையில் தான் கிடக்குமா தவிர வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க. அறிவாற்றல் ஓவர் இவங்களுக்கு. இவங்க அறிவு பயங்கரமாக இருக்குது. அந்த அறிவுக்கு அடுத்தியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணகர்த்தாவாக இருக்குது இந்த சக்கரை இயங்காதனால. அது பார்த்துக்கணும். இது மற்றபடி வேறு ஒன்றும் பண்ணாது. குழந்தை பேருக்கெல்லாம் தடைவிடாது. பணத்துக்காகவும் மதிப்புக்காகவும் ஏங்கிட்டே இருக்க வேண்டியது வரும். இந்த சக்கரை இயங்கும் போது தாராளமான பணம் வரும். நம்ம தேவைக்கு அளவு பணம் வரும். இந்த சக்கரை இயங்கலைன்னா தேவைக்கு அளவுக்கு குறைவாக தான் பணம் வரும். 110 ரூபா செலவு இருந்தால் 100 ரூபா தான் வருங்கிறதுல மாற்று கருத்தில். அப்போ இந்த பெண்மணிக்கு என்னென்ன சக்கரை இயங்கலை? சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், சரஸ்ராம், இந்த 3 சக்கரை இயங்கலை. இந்த 3 சக்கரைக்கான வழிபாடுகளும் அதுக்கான பிரார்த்தனைகளும் பண்ணும்போது இவங்களுக்கு கண்டிஷனாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இதே மாதிரி இது பொதுவான ஒரு விஷயம். இதில் 12 பாவங்களையும் 12 சக்கரை இருக்குது. இது 6 சக்கரங்கள் 7 சக்கரை பொதுவாக கொடுத்துக்கிறாங்க. நம்ம ஜாதகத்தில் 12 பாவத்துக்கும் ஒவ்வொரு சக்கரா இருக்குது. அது எடுத்து பார்த்தோம்னா இன்னும் ஜோசியத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடே சாமி இவ்வளவு சொல்ல முடியுமான்னு. ஒவ்வொரு பாவம் என்ன சக்கராவில் இருக்குது. அப்போ இந்த லக்கணத்தில் என்ன சக்கராவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான உடம்பு பிரச்சனை இவங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிஷனாக 3 பிரச்சனை இருக்குது. யாருக்கு? இந்த ஜாதகருக்கு. ஒன்று வயிறு சம்மந்தமான பிரச்சனை. வயிறு முடையாக உப்பசமாகிறது, வயிறு ஒரு மாதிரியாக இருக்கிறது, இல்லை செரிமானமாகாது. இந்த மாதிரி தொந்தரவுனால கண்டிஷனாக சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். கணையம் பாதிக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த சக்கரை வேலை செய்யாதனால என்னென்னா நரம்பு சம்பந்தமான பாதிப்பு வரும். நரம்பு அல்லது தோல் சம்பந்தமான பாதிப்பு வரும்.
எது சலசலம் சக்கரை வேலை செய்யலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த அம்மாவுக்கு சுவாதிஷ்டான சக்கரை வேலை செய்யணும்னு சொன்னோம். இந்த சக்கரை வேலை செய்யலாம் கண்டிஷனாக மாதவிடாய் கோளாறு இருக்கும். நிரந்தரமாக அந்த மந்த்லி தண்ணி ஊற்ற முடியாது. முன்ன பின்ன வரும். கர்ப்பப்பையில் அழுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த சக்கரை வேலை செய்யலாம் இந்த பிரச்சனை வரும். இந்த சக்கரை ஆக்டிவேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். சரிங்களா? அவர் தூங்கு வர எடுக்குங்க. ஐயா கேட்குறீங்களா? தூக்கம் போடுவீங்களா? அடுத்து யாருங்க இந்த ஜாதகம் 72 பிறந்து யார் நீங்களா? உங்களுக்கு தான் சொல்லாமா? ரொம்ப எழுத்து சின்ன எழுத்தாக இருக்குது. கண்ணாடி போட்டது இல்லை. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரகங்கிற சர்க்கரை இயங்கலை. இந்த சர்க்கரை இயங்காதவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையினால் சில சங்கடங்கள் வருத்தங்கள் இருக்கும். குழந்தையினால் என்னுடைய ஒன்று குழந்தையினால் ஏதோ ஒரு கஷ்டப்பு சரியாக படிக்கலன்னு இருக்கலாம், இல்லை கல்யாண வயசுக்கு மோய்க்க முடியாமல் இருக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தம் இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் குழந்தைகள்னால நமக்கு ஒரு மனக்கசப்பு இருக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு அதாவது சின்ன வயசில் ஒரு மாதிரி இருக்குது, பெரிய வயசு. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 52 வருஷம் ஆச்சு. இப்போ 52 வருஷத்தில் அந்த சக்கரை வேலை செய்யாதனால குழந்தைகள் சம்மந்தமான கவலை தான் இருக்கும். சின்ன வயசில் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ இவருக்கு குழந்தைகள் சம்மந்தமாகவோ பொருளாதார ரீதியாக நம்ம வளரவே முடியல அப்படின்னு ஒரு வருத்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் வந்து வேணால் சூப்பராக வரும். ஜோதிடம் வந்து நல்லா வரும், நல்லா சொல்லுவார். அதில் வேணால் இவருக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இருந்தாலும் குழந்தைகள் சம்மந்தமான மனக்கசப்போ மன வருத்தமோ இருக்குங்களா ஐயா? திருமண வாழ்க்கையில் அப்புறம் எப்படி குழந்தை வரும்? குழந்தை இல்லை நமக்கு. அப்போ இவர் வாழ்நாள் இவர் நினச்சி இறந்து கொடுத்து நம்மளை பின்னாடி யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்தே தீரும். அதாவது குழந்தைகள் சம்மந்தமாக அவர் இப்போ உணர்றாரே இல்லையோ கண்டிஷன் உணர்வார். கடைசியில் அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தது, நமக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்படி குழந்தை நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் ஆகாதா, இல்லை தத்தெடுத்துவோடு வளர்த்திடலாமா அப்படின்னு கண்டிஷனாக ஒரு நாள் அவர் யோசிப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன சக்கரை வேலை செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த நெற்றி சக்கரை வேலை செய்யலை. இந்த சக்கரை வேலை செய்யாததுக்கு நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னு உணர முடியாது. எல்லாத்தையும் நல்லவங்க நம்பிக்குவாங்க. நிறையா பணம் காசை கொடுத்துட்டேன், அவைகளை நம்பி கொடுத்து போயிடுச்சு, இவைகளை நம்பி கொடுத்து போயிடுச்சு, இவைகளை நான் நம்பினேன், அவை என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்படியே ஏமாந்துக்கிறீங்களா ஐயா? என்னங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க? எல்லாமே கொடுத்தாச்சுங்களா? அது நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு உங்களால் உணர முடியல. அதான் இந்த சக்கரா வேலை செய்யும்போது தான் நல்லவங்க கெட்டவங்களா கண்டுபிடிக்க முடியாது. அது உங்களை சொல்லி தப்பு இல்லை. அந்த சக்கராவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னாவே நல்லவங்க கெட்டவங்களாம் நீங்கள் உணர முடியும். ஏன்னா கண்டிஷனை உணர முடியாது. எல்லாத்தையும் நம்பி நான் ஏமாந்துனேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய சூழ்நிலை தரும். வந்துங்களா ஐயா? வந்துடுச்சு. ஓகே. அதுக்கு அடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வேக்காரமாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்களை ஏமாற்ற தயாராக இருப்பாங்க. நீங்கள் அதை விட ஏமாற தயாராக இருப்பீங்க. அதையும் மனசில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருக்கு மூலாதார சக்கரை இயங்கலை. அப்போ திருமணத்தினால தொந்தரவு, திருமணத்தினால பிரச்சனை, கல்யாணமே இல்லைன்றாரு. மூலாதார சக்கரைங்களை மண் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. ஏதாவது உங்கள் இடத்துல ஏதாவது ஏமாந்தீங்களா ஐயா? இடம் சம்மந்தமாக ஏமாற்றிட்டாங்களா? ஏமாற்றிட்டாங்க. என்னங்க பிரச்சனையாகவே இருக்குது. அதான் இடம் சம்மந்தமாக ஏமாறுவாங்க. பூர்வீக சம்மந்தமான பிரச்சனை. இன்னொன்று சொல்கிற கடைசியாக கேட்டுங்க ஐயா. குழந்தை இல்லை, கல்யாணம் இல்லைங்கிற ஒரே வார்த்தையினால உங்கள் பங்காளி நம்புனீங்கன்னா உங்களை கழுத்து அழுத்துருவாங்க. என்றைக்கும் உங்கள் பங்காளி நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. என்றைக்குமே உங்கள் பங்காளியை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு எதிரியெல்லாம் வேறு பக்கம் இருந்தெல்லாம் இல்லை, உங்கள் கூட பிறந்தீங்களா உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. எஸ் சார் நோ வாங்க ஐயா சொல்லுங்கள்.
மூலாதார சக்கரை யாருக்கு வேலை செய்யலையோ அவங்களுக்கு கூட பிறந்ததே எதிரி. வெளியிருந்தாலும் எதிரி வர வேண்டியதில்லை. தன்னுடைய ரத்த சொந்தத்தில் தான் எதிரி வருவாங்க. வேறு எங்கேருந்து வருவாங்க? காசு பணம் இருந்தால் பத்திரமா வச்சுக்குவாங்க. எங்கள் அண்ணன் பையன் பார்த்துக்குவேன், என் தம்பி பையன் பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் வேறு கல்யாணம் மூக்காமல் இருக்கிறீங்க. கடைசியில் உங்களை அவையெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அது ஆண்டவனாக இன்றைக்கி சொல்ல வச்சுட்டேன். பார்த்து கவனமாக இருந்துக்கும். ஏமாற்றிடுவாங்க ஐயா, நய பஞ்சகம் முடிச்சிங்க. அவங்க மேலே தான் உங்களுக்கு பாசமாக இருக்கும், ரொம்ப பாசமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஏமாறுவீங்க. அவங்கள நம்பிடாதீங்க, நம்பிடாதீங்க, நம்பிடாதீங்க. சரிங்களா ஐயா? வேறு என்ன டவுட்டு ஏதாவது கேட்கணுங்களா? இது பார்க்கலாம். மறுபடியும் மற்றதெல்லாம் மறுபடியும் பேசிக்குவோம். சரிங்களா? அடுத்தது யாரோ இன்னொரு ஜாதகம் கொடுத்தீங்களா? ஒரே நிமிஷம் இந்த ஜாதத்தையும் முடிச்சுக்கலாம். உங்களுதுங்களாம்மா? இந்த ஒரு ஜாதகம் முடிச்சுக்கலாம் தம்பி. ஏதாவது மண் மேலே இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப வேக்கானமாக பண்ணணும். எல்லாம் உங்களை ஏமாற்றிடுவாங்க, மோசடி பண்ணி போடுவாங்க. நீங்கள் ஏமாற தயாராக இருப்பீங்க. அவ ஏமாற்றணுங்கிற அவசியமே இல்லை. நீங்களே வழி வழியாக போய் மாட்டிக்குவீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக இந்த ஒரு ஜாதத்தை பார்த்துட்டு உங்களிடந்து நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன சக்கரை வேலை செய்யலாம்? நெற்றி சக்கரை வேலை செய்யலாம். இந்த சக்கரை வேலை செய்யாது என்ன அப்படின்னா, இது ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருக்குது. லட்சுமிங்கிற பெண்ணுடைய ஜாதகமாக இருக்குது. இந்த சக்கரை வேலை செய்யாருக்கு நல்லவங்க கெட்டவங்க உணரவே முடியாது. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத இவங்களுக்கு தெரியாது. யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்புவாங்க. அது இவங்களுக்கு இயல்பாகவே அந்த கண்ணை மூடிட்டு என்ன தெரியும், அந்த மாதிரி இவங்களுக்கு பேசுகிறதெல்லாம் நிஜமும் நம்பிக்குவாங்க, சொல்கிறதெல்லாம் உண்மையும் நம்பிக்குவாங்க. அதனால் இவருக்கு நிறையா நம்பி ஏமாந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏமாந்துக்கிறீங்களாம்மா? சொல்லுங்கம்மா. காசெல்லாம் விட்டுக்கிறீங்களா? சரி, ஓகே. எப்பவுமே நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. உங்களவே நீங்கள் நம்பாதீங்க. மணி பர்ஸ் வச்சுருந்தா அப்படின்னு 2 தடவை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களவே நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சக்கரை வேலை செய்யலாம். இந்த சக்கரை வேலை செய்யாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பெண்களாக இருக்கிறதுனால யாரையுமே நம்பக்கூடாது. சில ஆபத்துக்கள் கூட வந்துடும். நாங்கள் இருக்கிற வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்பி பின்னாடி போகக்கூடாது. யாரையுமே நம்பவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சக்கரை வேலை செய்யாத பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஏமாந்துருக்குறாங்க. போய் ஆர்வத்திற்கிட்ட அகப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சக்கரை வேலை செய்யாத பெண்களுக்கு அது திருமண வாழ்க்கையில் ஏமாறக்கூடிய சூழல் இருக்குது. இவங்க முடிவெடுக்கக்கூடாது. தாய் தந்தையர் பொறுப்புக்கு விடுறதா இவங்களுக்கு கால சிறந்தது. உங்களுக்கெல்லாம் தாய் தந்தையர் தான் நம்ம முடிவு பண்ணாங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏமாந்துருவாங்க. இருந்தாலும் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அடுத்த சக்கரா என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சுத்தம் 3 தடவையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா சக்கரம் பாசிட்டிவாக இருக்குது. இந்த சக்கரை சுத்தமாகவே இயங்கலை, ஒரு துளி கூட இயங்கலை. அப்போ வாழ்க்கையில் நிறையா ஏமாற்றத்தை செஞ்சுருப்பாங்க. எல்லோரும் இந்த அம்மாவை ஏமாற்றிருப்பாங்க. யாருமே இல்லை, அண்ணன் கூட பிறந்தவ எல்லாருமே ஏமாற்றிருப்பாங்க. ஏமாத்தினாங்களாம்மா? சொல்லுங்கம்மா. எல்லாருமே ஏன்னா 3 இவங்களுக்கு முழுமையாக எல்லா சக்கரம் நல்லா வேலை செய்யுது. இந்த சக்கரை வேலை செய்யும். அதனால் இவங்களுக்கு நல்லவங்கிட்டே தெரியாமல் இது வரைக்கும் ஏஜ் என்ன ஆச்சுங்கம்மா? எனக்கு 57 வருஷம் வேஸ்ட்டுன்னே சொல்லிடுவேன். இங்கே ஏமாறக்கே சரியாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? சோப்பில் பணத்தை போடுறோம்ட்டு சைடில் போட்டு கீழே விட்டுட்டா அந்த மாதிரி தான் ஏமாந்துடுவாங்க. பணம் காசு கொடுத்து ஏமாந்துக்கிறீங்களாம்மா? ஏமாந்துக்கிறீங்க. அப்போ இனிமேல் யாரையுமே நம்பாதீங்க வாழ்க்கையில். இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சின்னா ஜெயிச்சிடலாம். இந்த சக்கரை விழிப்புணர்வு அடையணும்னா அர்த்தனேஸ்வரர் போய் பாட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் பாட்டுவாங்க. உங்களுக்கு அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப திருஷ்டினால் பாதிச்சிருக்குது. முடிஞ்ச என்னுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதை நான் கூட ரெடி பண்ணி விட்றேன்.
சரிங்க, அவங்களுக்கு ஒரே சக்கரம் தான் எங்களை. அதாவது எல்லாத்துக்கு முன்னாடி ஏமாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. கடவுள் கொடுத்தவனே பறித்து கொண்டாடிங்கிற மாதிரி நீங்கள் கிடைச்சதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்னங்கம்மா? அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு போனீங்கன்னா போதும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் கும்பிட்டீங்கன்னா போதும், சூப்பராக இயங்கும். அதுக்கு மீறி இயங்கலினா மட்டும் மறுபடியும் செக் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். போய் பாருங்கள். இயங்கலினா என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் வாங்க. எப்போ வந்தாலும் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். மற்ற நாள் வந்தீங்கன்னா இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் வியாழக்கிழமைக்கு தான் சிரவு போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் சிரவு போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் திண்ணீர் மந்திரிப்பாங்க, வியாழக்கிழமைக்கு தான் சுற்றி போடுவாங்க. இதெல்லாம் வியாழன் ஞாயிறு செய்கிற காரணம் அந்த அன்னைக்கு இந்த சக்கரங்கள்லாம் விழிப்புணர்வாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஈஸியாக இயங்கிக்கு. இப்போ சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா நம்முடைய உடம்புல 108 புள்ளிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அறிவியல் ரீதியாக. சித்தர்கள் 144 புள்ளி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சக்கரை அதனால தான் 108ன்னு ஆம்புலன்ஸ் பேர் வச்சாங்க. 108 புள்ளி சரி பண்ணுறதுனால தான் 108ன்னு ஆம்புலன்ஸ் பேர் வச்சாங்க. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளில் மட்டும்தான் இந்த சக்கரை இயங்குதா இயங்கலையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டிஷனாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கான பயிற்சியெல்லாம் நான் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னு பார்த்தனாவே கை வச்சினாவே கண்டுக்குவேன் இந்த சக்கரை இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய தியானத்து மூலமாக நான் உணர்ந்துருவேன். வாங்க, உங்களுக்கு இயங்கலினால் அதுக்கு இயங்குறதுக்கான வழிமுறையை நான் சொல்லித்தரேன். வேறு அவ்வளோதான டவுட்டுங்க? கிளியர்லாம்? ஓகே. இந்த கருத்தரங்குக்கு அழைத்த நமது நண்பருமான மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவினை இதுவரை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த நமது நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும், தம்பி பேர் நினைவில், தம்பி உங்கள் பேர் கதிர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமாக கண்டுகளித்த ஜோதிட பெருமக்களுக்கும், இங்கே காண வந்திருந்த ஜோதிட பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு இனிய நன்னாளினெல்லாம் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்தவொடனே இந்த சக்கரா இயங்காது, இதுக்கு இதுதான் பலன் அப்படின்னு நெத்தி அடிய மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக வழங்கினார். ஐயா அவர்களை பொன்னாடை பொதி கௌரவிக்க வெப்படை கந்தசாமி ஐயா அவர்களை வரவேற்கிறேன்.